இந்த நல்ல நாளிலும் आज के अच्छे दिन में भी நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் हमने जो ध्यान के लिए लिया वचन ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति के पुस्तक அப்படி 12வது அதிகாரம் उसका 12वां अध्याय அதனுடைய 2-3 வசனத்தை வாசிங்க. उसका 2 और 3 और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरे नाम महान करूंगा और तू आशीष का मूल होगा. जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीर्वाद दूंगा और जो तुझे कोसे उसे मैं श्राप दूंगा और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி मैं तुझे बड़ा जाति बनाकर உன்னை ஆசீர்வதித்து और तुझे आशीर्वाद दूंगा உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். और तेरा नाम महान करूंगा நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். और तू आशीष होगा. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். और जो तुझे कोसे उसे मैं श्राप दूंगा. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीर्वाद पाएंगे. இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ये परमेश्वर ने अब्राहम को दिया हुआ आशीर्वाद है. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் भले ही अब्राहम को दिया हुआ आशीर्वाद क्यों न हो, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகுது. परंतु अब्राहम की आशीर्वाद उनके बच्चों को होता है. அப்ப நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் जो हमारा पिता कहलाने वाला अब्राहम, அவருடைய சந்ததிகளாகிய நமக்கு அது சொந்தமாக இருக்கிறது. उसके पीढ़ी जो हम हैं हमें भी ये आशीर्वाद मिलता है. அப்ப ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். ये अब्राहम को जो आशीर्वाद मिला है ये आशीर्वाद हमें भी मिलना है. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை. परंतु ये आशीर्वाद कहने पर कोई भी ऐसा नहीं है कि जो आशीर्वाद नहीं चाहता है. ஆசீர்வாதம் வேணுமா என்று சொல்லி கேட்டா எல்லாரும் வேணும் என்று சொல்லுவார். अगर किसी से पूछे कि आशीर्वाद चाहिए तो सब जन कहेंगे हाँ चाहिए. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் अगर ये आशीर्वाद हमें पा लेना है तो, தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே சில தகுதிகள் உண்டா இருக்க வேண்டும். परंतु हमारे अंदर कुछ योग्यता चाहिए. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तुझे आशीर्वाद कर कर तेरी नाम को महान करूंगा कर कर परमेश्वर ने कहा है. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். और जो तुझे आशीर्वाद दे मैं उन्हें आशीर्वाद दूंगा और तुझे जो कोसे मैं उन्हें श्राप दूंगा. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தத்திலே திருப்திப்படுவது அல்ல. ये प्रतिज्ञा हमें मिला है कर कर इस प्रतिज्ञा में हमें तृप्त नहीं रहना है. ஒருவேளை இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் இன்னைக்கு அநேகருக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கலாம். परंतु ऐसे वायदा किया हुआ वचन बहुत लोगों को जीवन में दिया होगा. அந்த வாக்குத்தத்தம் கிடைத்ததனால திருப்திப்படுவது அல்ல. परंतु ये वायदा किया वचन को देखकर हम तृप्त नहीं होना है. வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். परंतु ये वायदा किया हुआ वचन हमारे जीवन में पूरा भी होना है. அப்ப யார் யாருடைய கரங்களிலே கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் தருகிறாரோ, जिन जिन के हाथों में परमेश्वर अगर वायदा करता है, வாக்குத்தத்தங்கள் தருவதல்ல பெரியது, सिर्फ वायदा करना बड़ी बात नहीं है, அல்லது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது அல்ல பெரியது, परंतु वायदा को स्वीकार करना भी बड़ी बात नहीं है. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள परंतु வேண்டும். ये जो वायदा किया हुआ आशीर्वाद को हमें पाना है. அப்ப ஆபிரகாம் இன்றைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காரணம், परंतु अब्राहम के जीवन में वायदा वचन पूरा होने का कारण क्या है? வேதத்தை வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனார். जिस प्रकार अब्राहम को कहा गया था उसी प्रकार वो निकला. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், अब्राहम को देखकर परमेश्वर कहता है, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. मैं जिस देश को दिखाता हूँ उस देश की ओर चलना. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. जिस देश को मैं दिखाता हूँ उसी की ओर चलना. கர்த்தர் எந்த தேசத்தை காண்பிக்க போகிறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. जो देश को परमेश्वर दिखाने वाला ये अब्राहम नहीं जानता है. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் எந்த தேசத்தை காண்பிப்பார் என்று தெரியாதிருந்து परंतु अब्राहम ये नहीं जानता था कि परमेश्वर कौन सा देश जानता है, ये नहीं मालूम होने पर भी, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின போது परंतु अब्राहम के द्वारा परमेश्वर ने बात किया. வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं தான் போகும் இடம் இன்னது என்பதை அறியாதிருந்து जिस देश में वो जाने वाला है वो नहीं जानने पर भी, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परंतु अब्राहम परमेश्वर के वचन के द्वारा ही निकला. ஆபிரகாமுக்குள் இருந்த பூர்ணமான கீழ்ப்படிதல் परंतु अब्राहम के अंदर जो पूर्ण रीति से उसने आज्ञा पालन किया, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ள கொண்டு வந்தது. वही आज परमेश्वर का आशीर्वाद उसके भीतर आया. பிள்ளைகள் வீடுகளில் ஆராதனை முடிந்து வரும்போது जब बच्चे आराधना खत्म होते समय घर आते समय பிள்ளைகளிடத்துல ஆராதனை
ஆராதனையில என்ன பிரசங்கம் சொல்லி தந்தாங்கன்னு கேளுங்க. और बच्चे से ये पूछना कि आराधना में क्या वचन को लेकर प्रचार किया है। அந்த வசனத்தை நீங்க கேட்கும்போது பிள்ளைகள் கவனமா கேட்பாங்க. जब तुम पूछते समय वो वचन को बड़े ध्यान से सुनेंगे। சிறு பிராயத்திலே பிள்ளைகளுடைய இருதயத்திலே எவ்வளவு வேத வசனம் விதைக்கப்படுகிறதோ, जितने ही वो बचपन में जितना पवित्र वचन उनके दिलों में जाएगा, அது அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த வசனம் அவர்களை உணர்த்து. उतना ही वो बड़े होते समय ये वचन उनसे बातें करेगा। ஏன்னா தாய் தகப்பன்மாரா இருக்கிறவர்கள் நீங்கள் விசுவாசிகள். क्योंकि तुम माता पिता तुम विश्वासी हो। அதனால வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ கீழ்ப்படியவில்லையோ, अगर तुम वचन की आज्ञा पालन करते हो या नहीं करते हो, வசனம் தெரியும். परंतु वचन तुम अच्छे से जानते हो। அதனால சமயத்துக்கு ஏற்ற வசனம் போட்டு வாய் அடைக்கிறதுக்கு நல்லா தெரியும். इसलिए आप समय के हिसाब से वचन बोलकर मुंह बंद कर देते हैं। அப்படி வசனம் தெரிந்து பிரயோஜனம் இல்ல. ऐसा वचन मालूम होकर कोई फायदा नहीं है। வசனம் உள்ளத்துல உணர்த்தனே. ये वचन हमारे दिलों में बातें करना है। வசனம் உணர்த்தும் போது கீழ்ப்படியனே. वो वचन जब भी बात करते समय उसकी हमें आज्ञा पालन करना है। பிள்ளைகளிடத்துல வீட்ல போய் கேளுங்க. तुम बच्चों से जाकर पूछना என்ன வசனம் கேட்டீங்க? क्या वचन आज सुने थे। அந்த பிள்ளைகள் யோசித்து பதில் சொன்னாலும், जब बच्चे अगर सोच के जब वो जवाब देते हैं, அந்த வசனம் பின்னாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமா वो இருக்கும். वचन आने वाले दिनों में उनके लिए आशीर्वादित होगा। அதனால அந்த வார்த்தையுடைய உள்ளத்துல விழும்போது, जब वो वचन उनके दिलों में गिरते समय ஆபிரகாமை போல கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியனே. अब्राहम के समान सवाल ना उठाते हुए वे आज्ञा पालन करेंगे। அதனால பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் भले छोटे क्यों ना हो बड़े क्यों ना हो, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிகிற சுபாவம் நமக்கு வேணும். परमेश्वर के वचन को हम प्रश्न उठाए बिना आज्ञा पालन करना है। கேள்வி கேட்க கூடாது. प्रश्न नहीं उठाना है। ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. क्यों किसके लिए ऐसा हमारे मुंह से जवाब नहीं निकलना है। அதுலயும் கர்த்தரிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எக்காந்த கொண்டு கேள்வி கேட்க கூடாது. परंतु परमेश्वर के लोग किसी भी बातों को लेकर प्रश्न नहीं उठाना है। நாம் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். क्योंकि हम जिस मार्ग में जा रहे परमेश्वर जानता है। நம்மை எந்த பாதையில நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். जिस मार्ग में चलाना है परमेश्वर अच्छी तरह से जानता है। அதனால கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை எதுவோ, जो परमेश्वर हमें चलाने वाले कोई भी मार्ग क्यों ना हो, அதிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் திருப்தியாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். उसमें हमें तृप्त रीति से हमें चलना है। சிறு பிள்ளைகள் அவர்கள் குழந்தைகளாய் இருக்கும்போது, जब भी जो बच्चे छोटे रहते समय அவர்களுக்கு எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. किसको कौन से मार्ग में चलना है वो नहीं जानते हैं। அதனால தான் சாலமோன் சொல்லுகிறார், इसीलिए सोलोमन कहता है பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. बच्चों को जिस प्रकार चलाना है उस प्रकार चलाइए। அவன் முதிர் வயதானாலும் அதை மறக்க மாட்டார். जब वो बुजुर्ग हो जाएगा उसे नहीं भूलेगा। பிள்ளைகளா இருக்கும்போது அவர்களை எந்த வழியில நடத்தணுமோ அந்த வழியில நடத்தனே. जो बच्चे हैं उनको जिस मार्ग में चलाना चाहिए उसी मार्ग में हमें चलाना है। அப்பொழுது அவர்கள் முதிர் வயதானாலும் அதை விட்டு மறக்கவும் மாட்டார்கள், விலகவும் वो மாட்டார்கள். जब बुजुर्ग हो जाएंगे उसको उससे छोड़ेंगे भी नहीं, उसे पकड़ कर रहेंगे। தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை जो अपने खुद के मर्जी के अनुसार छोड़े गए वे बच्चे அது வளர்ந்து வரும்போது जब वो बढ़ते समय அது தன் தாய்க்கு துக்கத்தை வேதனை உண்டாக்குறவனா वो இருக்கிறார். अपने माता को दुख और वेदना दिलाता है। அதனால பிள்ளைகள் சிறுவர்களா இருக்கும்போது इसलिए बच्चे जब छोटे रहने पर பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்த வேண்டும். बच्चे को जिस प्रकार चलाना है उसी प्रकार हमें चलाना चाहिए। பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விட்டு விட்டால் बच्चों के मकसद की अनुसार अगर हम छोड़ देंगे तो அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தாய் தகப்பனுக்கு துக்கத்தை வேதனை உண்டாக்குறதா वो இருக்கிறது. जब बढ़ने वाले दिनों में अपने माँ और पिता को दुख दिलाते हैं। அப்ப பிள்ளைகள் கீழ்ப்படிகிற சுபாவத்தில் வளர வேண்டும். बच्चे आज्ञा पालन के स्वभाव में बढ़ना है। பிள்ளைகள் கீழ்ப்படிகிற சுபாவத்தில் வளர வேண்டுமானால் जब भी बच्चे अगर आज्ञा पालन के स्वभाव में बढ़ना है तो பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்க और வேண்டும். पालक लोग परमेश्वर की आज्ञा पालन करना है। பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருந்தால் अगर पालक लोग परमेश्वर का आज्ञा पालन करेंगे तो பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருப்பார்கள். तभी बच्चे पालकों की आज्ञा पालन करेंगे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே और கீழ்ப்படினார். अब्राहम ने परमेश्वर की बातों को उसने वैसी आज्ञा पालन किया। திருப்பி பேசாம கீழ்ப்படிகிற வாழ்க்கை எவர்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ जो उल्टा बात किया बिना अगर जीते हैं அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள उनके முடியும். जीवन में परमेश्वर का आशीर्वाद वो पा सकते हैं। ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலே भले एक छोटी सी बातें क्यों न कह दो, அது ஏன் क्यों எதுக்கு किसके लिए, அப்படி இல்ல वैसा नहीं है, இப்படி இல்ல ऐसा नहीं है। அந்த 1000 பதில் சொல்லிட்டு उसमें 1000 सवाल उठाकर அதுக்கு பிறகு முணங்கிட்டே போவாங்க. उसके बाद बुड़बुड़ाते हुए जाएंगे। அது மனுஷனுக்கே எரிச்சல் உண்டாக்குது. ये मनुष्य कोई जलन उत्पन्न करता है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। கடைக்கு போன்னு சொன்னா अगर हम कहे कि दुकान जा, என்ன எந்த வேணுமோ அதை அப்படியே போய் வாங்கிட்டு வரணும். तुरंत वैसी जो मांगा गया उसे वैसी ले आना है। ஒரு காரியத்துக்கு அனுப்புனா
अगर कुछ बातों के लिए अगर हम बाहर भेजे, அந்த கடை இன்னும் திறந்திருக்காது, वो दुकान अब तक खुला नहीं होगा, அந்த கடைக்கு போனா அந்த ஜாமான் இருக்காது, अगर उस दुकान में जाएंगे तो वो सामान नहीं मिलेगा, இதெல்லாம் பதில் சொல்லிட்டு ऐसे सब सवाल कर कर திரும்ப செயல்படுகிறார்கள். ऐसा उल्टा करते हैं। ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர் பேசாமல் கீழ்ப்படிய வேண்டும். हमें परमेश्वर की बातों को उल्टा जवाब न देते हुए वैसे ही आज्ञा पालन करना है। அந்த லோத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், लूत को देखकर परमेश्वर ने कहा, அங்க போகாது, நீ இந்த சமபூமியில எங்கு நில்லாத, तू इस पृथ्वी की ओर नहीं रुकना, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ, तू नष्ट न होते हुए इस पहाड़ पर भाग जा பின்னிட்டு பாராத, और पीछे की ओर न मुड़ना। 4 வார்த்தைகள் சொன்ன. 4 शब्द कहा। ஆனா இது லோத்து சொல்லுறார், तब लूत कहता है, அப்படி அல்ல ஆண்டவரே, हे प्रभु ऐसा न कर। கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், प्रभु ने क्या कहा, இந்த சோதோம் பட்டணத்தை அழிக்க போகிறேன், ये सोदोम कुमारा को मैं मारने वाला हूँ, நீ அவர்களோடு கூட அழியாதிருக்க तो வேண்டுமானால் उनके साथ नाश न होते हुए நீ இந்த சோதோம் பட்டணத்தை விட்டு மலைக்கு ஓடி போ, तू इस सोदोम कुमारा को छोड़कर इस पहाड़ पर भाग जा, மலைக்கு ஓடி போ. पहाड़ पर भाग जा। லோத்து சொல்றாரு, लूत कहता है, அப்படி அல்ல ஆண்டவரே, हे प्रभु ऐसा न कर, எனக்கு வயசாயிடுச்சு, मेरा उम्र हो गया है, என்னால மலை ஏற முடியாது, अब मैं पहाड़ नहीं भाग पाऊंगा, அதனால எனக்கு மலை ஏற முடியாது, इसलिए मैं पहाड़ पर चढ़ नहीं पाऊंगा। பக்கத்துல இருக்கிறதே இதே அந்த சோவார், जो बाजू में रहने वाले इस सोवार में அங்கே போய் நான் குடியிருக்கிறேன். मैं वहां पर जाकर रहता हूँ। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமற்று परमेश्वर की बातों की आज्ञा पालन न करते हुए கர்த்தருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து वो விட்டு परमेश्वर को कुछ युक्ति देकर தன்னுடைய இஷ்டத்தின்படி अपने मन के मकसद के अनुसार தன் கண்களை ஏறெடுத்து अपने आंखों को उठाकर தன் கண்ணை நம்பி अपने आंखों पर भरोसा कर कर அவன் கண்களுக்கு பச்சையாய் தெரிந்த தோட்டம் எதுவோ जो अपने आंखों में हरियाली दिखाने वाली वाटिकाओं की ओर அவன் விரும்பின இடத்துக்கு போயிட்டான். वो जिस जगह पर चाहता है उस जगह पर जाता है, தேவனுடைய பிள்ளைகளின் சந்ததியே கெட்டு போயிற்று. परंतु उसकी पीढ़ी बिगड़ गया। ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறனா जो परमेश्वर के सम्मुख में आए हुए लोग, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அனைத்துமே परमेश्वर जो भी आशीर्वाद देता है सब कुछ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் தான். परमेश्वर के लोगों का ही है। ஆனா வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொந்தமாக अगर வேண்டுமானால் प्रतिज्ञा वचन अगर हमारा खुद का होना है तो நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும். हमें परमेश्वर की आज्ञा पालन करना है। கர்த்தர் எதையாவது ஒரு வார்த்தை சொல்லுவாரானா अगर परमेश्वर कुछ बातें तुमसे कहे, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்கிற ஒரு இருதயம் வேணும். हमारे अंदर आज्ञा पालन करने वाला हृदय चाहिए। நம்ம கீழ்ப்படிகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். जो आज्ञा पालन करते हैं परमेश्वर उनको देने वाले प्रतिज्ञा पूरा होता है। ஒவ்வொரு வருஷமும் ஆறாம் வருஷப்பிறப்பு ஆறாம் வாக்குத்தத்தம் எடுக்கிறோம். हर एक नए साल की आराधना में हम एक एक प्रतिज्ञा वचन उठाते हैं அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாரும் அநேகர் டைரியில எழுதி வைத்து படிக்கிறார்கள். और बहुत लोग ऐसे हैं कि उस प्रतिज्ञा वचन को डायरी में लिखकर उसको मनपाठ करते हैं। அந்த வாக்குத்தத்த வசனது வருஷத்தின் இறுதிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ये हमें देखना है कि साल के अंत तक उस प्रतिज्ञा किया हुआ वचन किस प्रकार हमारे जीवन में पूरा होता है। அந்த ஒரு அறிவோடு நம்ம இருப்போமேயானால் अगर हम इस ज्ञान के साथ रहेंगे तो வருஷ கடைசியில சாட்சி சொல்ல முடியும். हम साल के अंत में हम ये कह सकते हैं, கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தம் தந்தார். परमेश्वर ने मुझे इस साल में इस प्रतिज्ञा वचन दिया था। இந்த பாதையின் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தி இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையிலே சொந்தமாய் நிறைவேற்றினார். परमेश्वर ने ऐसे ऐसे मार्ग पर मुझे चलाकर इस प्रतिज्ञा वचन को उसने पूरा किया है। இப்படி ஒரு சாட்சி சொல்லும் போது அதுதான் ஜீவனுள்ள சாட்சி. अगर ऐसा अगर हम गवाही देंगे यही जीवित गवाही है। அப்ப ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் अगर उस आशीर्वाद किया हुआ प्रतिज्ञा वचन अगर हमारा होना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை நடத்துகிற சில பாதைகள் உண்டு. परंतु परमेश्वर हमें चलाने वाली कुछ मार्ग है। அந்த பாதைகளில் எல்லாம் நாம் கடந்து சென்றால் தான் अगर उसी मार्ग में अगर हम चलते समय அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள तभी முடியும். हम प्रतिज्ञा किया हुआ वचन के आशीर्वाद को हम पा सकते அப்ப हैं। கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படுகிறார் இந்த ஆபிரகாம். परंतु परमेश्वर की बातों को उल्टा न जवाब देते वैसे ही आज्ञा पालन करता है ये अब्राहम। அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மன திருப்பு உண்டாகணும். हमारे अंदर भी एक सच्चाई से मन फिराहट होना है। அந்த உணர்வோடு மனம் திரும்புகிற ஒரு இருதயம் நமக்குள்ள वो உண்டாகிறது. एहसास के साथ हमें मन फिराना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेகர் மனம் திரும்புவார்கள். आज बहुत लोग मन फिराते हैं। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, உன் சகோதரியாகிய சோவாரோ வென்றால் तेरी बेटी जो सोवार है அவள் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அன்றி उसे चोरी छुपी मन फिराया, அவள் உண்மையாய் மனம் वो திரும்பவில்லை सच्चाई से मन नहीं फिराई है। என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा वचन
में लिखा है। அப்ப மனம் திரும்புதல்லையும் ரெண்டு விதமான மனம் திரும்புதல் मन இருக்குது. फिराने में भी उसमें भी दो भाग है। உண்மையான மனம் திரும்புதல் ஒன்று एक இருக்கிறது, सच्चाई से मन फिराट है கள்ளத்தனமான மனம் திரும்புதல் और இருக்கிறது. चोरी करना भी मन फिराट है। கர்த்தருடைய மனம் திரும்புதலை பார்க்கிறார். परमेश्वर हमारा मन फिराना देखता है। ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம், जो परमेश्वर ने वायदा किया हुआ आशीर्वाद, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், तुझे जो आशीर्वाद करते हैं उन्हें मैं आशीर्वाद करूंगा, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். जो तुझे कोसते हैं मैं उन्हें श्राप दूंगा। இந்த வாக்குத்தத்த வசனம் ये प्रतिज्ञा वचन, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அல்லது சொந்தமாக வேண்டுமானால் अगर ये प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है, इसका आशीर्वाद पाना है तो முதலாவது நம்முடைய மனம் திரும்புதல் சரியா இருக்கணும். परंतु हमारा मन फिराना ठीक होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மனம் திரும்புதல் मन फिराना, இதுவரைக்கும் நம்முடைய மனசு மாம்சம் விரும்புவது போல் நடந்து கொண்டிருக்கலாம். अब तक हम अपने मन की इच्छा के समान हम चलते होंगे। அப்படியே வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேணும். हमारे जीवन में एक मुड़ना अवश्य है। அந்த திருப்புதல் வரும்போது जब उस जीवन में मुड़ना अवश्य है, வாழ்க்கையில எல்லாம் மாறி போகிறது. हमारे जीवन में सब कुछ बदल जाता है। கல்யாண ட்ரெயின் ஏறுறோம், हम कल्याण में ट्रेन पकड़ते हैं। கல்யாண ட்ரெயின் ஏறி ஊருக்கு நேராய் பிரயாணப்பட்டு போகும்போது अगर हम कल्याण में ट्रेन चढ़कर अगर गांव की ओर यात्रा करते समय அது பிரயாணம் வேறு திசையாய் போகிறது. और वो यात्रा अलग रूप से जाता है, வெளியில பார்க்கும்போது காட்சிகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. अगर हम बाहर की ओर देखते समय पूरे जगह अलग दिखता है। ஆனா அதே சமயம் நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது उसी समान अगर हम लौट कर गाँव से अगर यहाँ आते समय அந்த திரும்பி வர்ற பாதை வேறு, और लौट कर आने का जगह भी अलग होता है, திரும்பி வரும்போது பார்க்கிற காட்சி வேறு, और लौट कर आते हुए देखने वाले जो कार्य अलग होता है, எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. सब कुछ अलग होता है। அந்த உண்மையான மனம் திரும்புதல் परंतु सच्चाई से मन फिराना எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिनके अंदर होता है, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பார்வையுடைய நடக்கையுடைய செயல்கள் எல்லாம் மாறி விடுகிறது. उनके जीवन का देखने का नजरिया चालन सब कुछ अलग होता है। அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். इसीलिए पौलुस कहता है, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अगर कोई मसीह में बना है அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். वो नया बन जाता है, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, सारा पुराना वगैरह वो भूल जाता है எல்லாம் புதிதாயின, और सब कुछ नया बन जाता है। பழையவைகள் ஒளிந்து போயின, जो पुराना है वो नष्ट हो जाता है எல்லாம் और புதிதாயின. सब कुछ नया बन जाता है। 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்துல जो 20-25 साल के पहले जो उद्धार करने वाले उस अनुभव को இன்னைக்கு अनेक திருப்திப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். आज उसी अनुभव से वो लोग तृप्त से दौड़ते हैं। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? जो शुरुआत के जो उद्धार पाए हुए उस आनंद आज के दिन है क्या? அந்த ரட்சணித்தின் சந்தோஷம் இருக்கிறதா? उस उद्धार की आनंद है क्या? இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருக்குள் வந்து வருஷங்கள் கடரும் போது परंतु विश्वासी लोग परमेश्वर के अंदर आकर बहुत ही साल होने पर ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, उद्धार की आनंद नहीं है ரட்சணித்தின் சந்தோஷம் இல்ல, और उद्धार की जय जयकार नहीं है। மாறாக इसके बदले தானியம் பெருகிறதுனால் உண்டாகிற சந்தோஷம், जो धान्य हमारे जीवन में बढ़ता है उसके द्वारा मिलने वाली आनंद, திராட்சரசம் பெருகிறதுனால் உண்டாகிற சந்தோஷம், दाख मधु बढ़ने के कारण आनंद, வருமானம் பெருகுவதனால் உண்டாகிற சந்தோஷம், कमाई में बढ़ोतरी होने के कारण आनंद, இதிலே சந்தோஷப்பட்டு திருப்திப்படுகிறார்களே அல்லாமல் इसी में ही वो आनंद होकर तृप्त करते हैं। इसके अलावा ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போயிட்டே, उद्धार का आनंद में खो गया हूँ, ரட்சணியத்தின் சந்தோஷம் இழந்து போயிட்டே, उद्धार का जय जयकार को मैं खो गया அந்த हूँ, பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம் இழந்து போயிட்டே, और पाप क्षमा किए हुए निश्चय को मैं खो गया हूँ। இந்த ஒரு கவலை யாருக்குள்ளே வருவதில்லை. ऐसा दुख किसी के अंदर नहीं है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். मैं तुझे आशीर्वाद कर तेरा नाम को महान करूंगा। இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ये प्रतिज्ञा वचन तुम्हारे जीवन में पूरा होने के लिए உங்கள் வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகும். तुम्हारे जीवन में सच्चाई से मन फिराना होना है கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிகிற இருதயம் வேணும். और प्रश्न न उठाते हुए पूरी तरह से हमें आज्ञा पालन करना है। கேள்வி கேட்க கூடாது. प्रश्न नहीं उठाना है। அவர்கள் சொல்லுகிறது எதற்காக சொல்லுகிறார்களோ वो क्यों किसके लिए कहते हैं? தேவனுடைய பிள்ளைகள் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை நமக்குள்ளே கத்த தருவாராக. सवाल किया बिना मैं आज्ञा पालन करने वाला हृदय परमेश्वर हमें दे। நம்ம கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் போது जब हम सवाल किए भी नहीं अगर हम आज्ञा पालन करेंगे तो அது நமக்குள் தானாகவே தாழ்மை உருவாகிறது. हमारे अंदर अपने आप एक दीनता होता है, நமக்குள்ளே தாழ்மை உருவாகிறது. हमारे अंदर अपने आप एक नम्रता होती है, கர்த்தர் நம்மை பார்ப்பார். क्योंकि परमेश्वर हमें देखता है கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். और परमेश्वर देखकर हमारे जीवन में अद्भुत काम करता है। ஒரு
ஒரு நாள் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது एक दिन सेवकाई में जाते समय நம்ம பாஸ்டர் இருக்கும்போது 10 மணி 10:30 வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடணும்னு சொல்லுவாங்க. और जब हमारे पास्टर जी रहते समय 10 साढ़े 10 से पहले ही घर से निकलना है, என்னென்ன வேலை உண்டோ எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டு 10:30 வீட்டை விட்டு கிளம்பிடணும். इसलिए घर पे जो भी काम है उसे कर कर 10 या साढ़े 10 से घर से बाहर निकलना है। ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிட்டு, एक दिन बहुत देर हो गया, 10:30 மணி ஆயிட்டு. साढ़े 10 हो गया। அப்போ பாஸ்டர்ட்ட போய் பாஸ்டர் நாங்க போயிட்டு வரோம் வெளியில அப்படின்னு. तब हमने कहा कि पास्टर जी हम बाहर जाकर आ रहे हैं। பாஸ்டர் பதிலே சொல்லல. पास्टर ने कोई जवाब नहीं दिया। பாஸ்டர் வெளியில போணும், பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும், காசு தாங்க. पास्टर जी बाहर जाना है, बस के लिए टिकट के लिए आप पैसा दो। பாஸ்டர் பதிலே சொல்லல. पास्टर ने कोई जवाब ही नहीं दिया। திரும்பவும் கேட்டேன், मैंने फिर से पूछा மணி எத்தனை ஆகுதுன்னு பாரு அப்படின்னு. तो बोला कि समय कितना हो रहा है देख। ஆமா லேட் ஆயிட்டு. हाँ लेट हो गया। சில நாள் சீக்கிரம் வேலை முடியும், சில நாள் கொஞ்சம் லேட் ஆகும். हाँ कभी जल्दी काम हो जाता है, कभी देर हो जाता है। மணியை பாரு அப்படின்னாங்க. उसने बोला समय देखो। ஆமா லேட் ஆயிட்டு பாஸ்டர். हाँ पास्टर जी लेट हो गया। சரி லேட் ஆயிட்டுல போங்க அப்படின்ட்டாங்க. हाँ लेट हो गया ना, अभी निकल जाओ। எங்க போணுமோ போங்க, कहाँ जाना है वहाँ जाओ। பாஸ்டர் டிக்கெட் எடுக்க காசு வேணும். पास्टर टिकट लेने के लिए पैसा चाहिए। டிக்கெட் எடுக்க காசு தர மாட்டேன். मैं टिकट लेने के लिए पैसा नहीं दूंगा, போங்க. तुम जाओ। மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, मन में तो बहुत कष्ट था, ஆனா ஒண்ணுமே சொல்லல. कुछ नहीं कहा। நாங்க பேசாம போயிட்டோம். जैसे ही वो लोग निकल गए நான் மனசுக்குள்ள நினைச்சது, तब मन में सोचा போவோம் பேசாம, जाएंगे हम। பேசாம பஸ்ல ஏறுவோம். हाँ हम बस में चढ़ेंगे। டிக்கெட்டுக்கு டிக்கெட் எடுக்க கண்டக்டர் வந்தா பாத்துக்கலாம். अगर टिकट के लिए कंडक्टर आएंगे तब देखा जाएगा, அப்படி இல்லாம இறக்கி விட்டா अगर नहीं तो उतार देगा तो யாருக்கு கெட்ட பேரு? किसका बदनाम होगा? நம்ம இறங்கி வந்துருவோம். हम तो उतर के आ जाएंगे। பாஸ்டர் பேர் தானே கஷ்டப்படுவேன். हाँ पास्टर का ही नाम कष्ट होगा ना। வா போட்டு வீப்ல ஏறி போயிட்டோம். हाँ हम बस में चढ़ गए। ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல. हमने एक भी शब्द उल्टा जवाब नहीं दिया। மணியை பாரு, பைசா தர மாட்டேன் போ அப்படின்ட்டாங்க. उन्होंने कहा समय देखो, मैं पैसा नहीं दूंगा, आप निकल जाओ। பேசாம போயிட்டு हम वैसे ही निकल गए। அங்க போய் பஸ் ஏறி பின்னாடி போய் உட்கார்ந்தாச்சு. हम भी बस में चढ़कर पीछे की ओर जाकर बैठ गए। ஆனா உட்கார்ந்தா बैठते ही கண்டக்டர் டிக்கெட் எடுக்க வந்தாரு. कंडक्टर अभी टिकट लेने के लिए आया है। டிக்கெட் எடுக்க காசு இல்ல. अभी टिकट लेने के लिए तो पैसा नहीं है। முன்னாடி ஒரு சகோதரி எழும்பி நின்னு கையை காட்டுறாங்க. और आगे जो बैठने वाली बहन हाथ उठाकर उसने कहा, சிஸ்டர் நீங்க டிக்கெட் எடுக்காதீங்க, உங்களுக்கு டிக்கெட் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். सिस्टर जी आप टिकट मत लेना, आपके लिए भी मैंने साथ में टिकट ले लिया है। எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம். हमारे अंदर बहुत ही आनंद, ஏன்னா ஏற்கனவே டிக்கெட் எடுக்க காசு இல்ல கையில. पहले से हमारे पास टिकट लेने के लिए तो पैसा नहीं है। ஆனா கண்டக்டர் எங்க பக்கத்துல வருவதற்கு முன்பாகவே कंडक्टर हमारे पास आने से पहले ही அங்கே அந்த சகோதரி எப்படி எங்களை பார்த்தார்களோ தெரியாது, அவர்கள் டிக்கெட் எடுத்து வைத்திருக்காங்க. आगे जो बैठी थी वो बहन किस प्रकार हमें देखा मालूम नहीं, उन्होंने पहले से टिकट ले लिया। அவங்க வந்து கையை தூக்கி சொல்றாங்க, वो अपने हाथ उठाकर कहती है, சிஸ்டர் நீங்க டிக்கெட் எடுக்காதீங்க, நான் உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். सिस्टर जी आप टिकट मत लेना, हम आपके लिए हमने टिकट ले लिया है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கோ ஊழியருடைய வார்த்தைக்கோ வயதுல மூத்தவருடைய வார்த்தைக்கோ परमेश्वर की बातों को, सेवकों की बातों को या वृद्ध लोगों की बातों को கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் போது, अगर प्रश्न उठाए बिना अगर उसकी अगर हम आज्ञा पालन करेंगे तो அதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும் போது जब उसमें परमेश्वर अद्भुत काम करते समय நமக்குள்ள இருக்க விசுவாசம் இன்னும் பெருகிறது. हमारे अंदर होने वाली विश्वास और बढ़ेगा நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது ஒரு அன்பு பெருகிறது. और परमेश्वर के ऊपर और प्रेम बढ़ेगा வாழ்க்கையிலே இன்னும் முன்னேற்றத்தின் பாதையிலே கடந்து செல்வதற்கு அது நம்மை உந்தி தள்ளுகிறது. और हम परमेश्वर के मार्ग में आगे बढ़ने के लिए वो सहायता करता है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? परंतु आज के दिन हम कैसे हैं, நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். हमें अपने आप को जांच कर देखना है। இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை. आजकल बच्चे अपने पालकों के बातों की आज्ञा पालन नहीं करते हैं, ஏன்னா அறிவு பெருத்து போச்சுது. क्योंकि उनका बुद्धि बहुत बढ़ गया है। இப்ப இருக்கிற அறிவு நமக்கு இல்ல. जो अभी का ज्ञान हमारे पास नहीं था, ஆனா அறிவு இல்லாவிட்டாலும் परंतु ज्ञान न होने पर भी வயதுல மூத்தவர்களுக்குள்ளே அனுபவம் இருக்கு. परंतु वृद्ध लोगों के पास उनके पास अनुभव है। அதனால அனுபவம் இந்த வயதுல மூத்தவர்களிடத்திலே जो वृद्ध लोग हैं जिसके पास अनुभव है, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளம் இருக்கு. हमें सीखने वाली बातें बहुत कुछ है। ஆனா பெரியவர்கள் இன்றைக்கு அமைதியா இருக்கிறார்கள். परंतु बड़े लोग आज के दिन बहुत ही शांत रहते हैं। ஏன்னா சின்னவங்கிட்ட
வாய் கொடுத்து தப்ப முடியாது. क्योंकि चोटों से मुंह देकर वो बच नहीं पाते அவருடைய हैं, ஞானம் பெருசு. क्योंकि उनका ज्ञान बड़ा है கற்றவர்கள் வழிகள் வேறு. और वो चलाने वाला मार्ग अलग है, அதனால உள்ளத்துல நினைப்பார்கள், इसलिए वो लोग मन में ऐसे सोचते हैं, தேவையில்லாம அவருடைய வாய் கொடுத்து क्यों व्यर्थ से उनके पास मुंह लड़कर, அருமையானதை கொடுத்துட்டு அருமையை கொடுத்துட்டு ஏன் சிறுமையை வாங்குவானே. क्यों आज भलाई कर कर क्यों उसमें से हम घटेंगे। அதனால பெற்றோர்கள் பெரியவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. इसलिए पालक लोग बड़े वृद्ध लोग शांत रहते हैं। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, வாயை திறக்காம இருந்தால் अगर हम मुंह खोला भी ना रहेंगे तो அவன் ஒரு மூடன் என்று எண்ணப்படுவார். वो एक मूर्ख कर कर कहलाएगा। ஆண்டவர் சாலமோன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, பேசாதிருந்தால் अगर हम बात नहीं करेंगे तो மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவார். मूर्ख भी ज्ञानी समझा जाएगा। ஆனபடினாலே इसीलिए எப்ப பேசணுமோ பேசிரு. जिस समय बात करना है उस समय बात कर लो। நீ பேசாம இருக்கிறதுனால अगर आप लोग बात न करने के द्वारा சிலருடைய பார்வைக்கு அவர்கள் முட்டாள் போல தெரிகிறது. किसी के नजरों में वो लोग मूर्ख के समान दिखते हैं। சில தாய் தகப்பன்மார் பேச மாட்டாங்க. कोई माता पिता बात ही नहीं करते हैं। உன்ன பிள்ளைகளுக்கு நினைப்பு எங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணு தெரியாது. बच्चे ये सोचते हैं कि मेरे माता पिता कुछ नहीं जानते हैं। அவங்களுக்கு என்ன தெரியும்? उनको क्या मालूम है? தங்களுடைய இஷ்டத்தின்படி செயல்பட वे अपने ஆரம்பிக்கிறார்கள். खुद के मकसद के अनुसार वो चलते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்துக்கு முன்பாக எந்த ஞானமும் நிற்க முடியாது. परमेश्वर के ज्ञान के सामने कोई और ज्ञान खड़े नहीं रह पाएगा। கர்த்தருக்கு எதிர்த்து பேசி ஒருவர் ஜெயம் பெற்றதில்லை. और परमेश्वर से उल्टा जवाब देकर कोई जय नहीं पाता है। கர்த்தர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ. परमेश्वर कहता है तू निकल कर जा। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். परमेश्वर की बातों को उसने आज्ञा पालन किया। எதிர்கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியணும். उल्टा जवाब न देते हुए उसे वैसी आज्ञा पालन करना है। அப்படிப்பட்ட கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ ऐसे जो उल्टा जवाब न देते हुए जो आज्ञा पालन करते जिसके अंदर है, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் அல்லது வாக்குத்தத்தம் நிறைவேறும். उनके जीवन में परमेश्वर ने दिया वो आशीर्वाद प्रतिज्ञा वचन पूरा होता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்க अनेகர் சொல்லுவார்கள், आज बहुत लोग कहते हैं என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். मेरा हृदय परमेश्वर जानता है। கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன். परमेश्वर के सामने मैं खराई से चलता हूँ। நான் கர்த்தருக்கு முன்பாக பக்தியா मैं இருக்கிறேன். परमेश्वर के सामने बड़े भक्ति रीति से चलता हूँ। கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், जो परमेश्वर के सामने में सच्चाई से चलने वाले लोग, அது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், जो परमेश्वर से प्रेम करते हैं कहने वाले लोग, காணாத கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், जो न देखने वाले परमेश्वर से प्रेम रखता हूँ कहने वाले लोग, நிச்சயமாய் காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறுவார்கள். और निश्चय जो देखने वाले भाई और बहन बंधु से वो लोग प्रेम से रहेंगे। கண்ணால் காண்கிற சகோதர சகோதரிமாரோட பகையை வைத்துக் கொண்டு परंतु जो देखने वाले भाई बंधुओं से वो लोग नफरत कर कर, காணாத தேவனிடத்தில் நாம் அன்பு வைத்திருக்கிறேன் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் जो अनदेखे परमेश्वर के ऊपर मैं विश्वास रखा हूँ प्रेम रखा हूँ कहने वाले, அது நம்பக்கூடிய காரியமே அல்ல. ये विश्वास भरोसा करने का लायक ही नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும், மாறு உத்தரவு சொல்லாமல், और परमेश्वर की आज्ञा पालन करना है उल्टा जवाब दिए बिना। திருப்பி பேசாமல் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். उल्टा जवाब दिए बिना हमें आज्ञा पालन करना है। அதனால திருப்பி பேசாம கீழ்ப்படி நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே अगर ஆனால் हम उल्टा जवाब न देते हुए अगर हम आज्ञा पालन करेंगे तो கர்த்தர் தங்க வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே சுதந்தரித்துக் கொள்ள முடியும். परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन हमारे जीवन में हम पा सकते हैं। மாத்திரமல்ல, सिर्फ इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நம் திருப்பி பேசாமல் கீழ்ப்படியணும். हमें उल्टा जवाब न देखते हुए हमें आज्ञा करना है। பேதுரு ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். हम शास्त्र में अब्राहम को देखते हैं, அவன் குடியிருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. वो जिस देश में था उस देश पर अकाल हो गया। அந்த பஞ்சம் உண்டான போது जब अकाल होते समय அவன் தன் குடியிருந்த பகுதியை விட்டு கிளம்பி वो जिस देश में था उस देश से निकलकर அவன் எகிப்துக்கு நேராய் கடந்து वो போகிறான். मिस्र देश की ओर जाता है எகிப்துல போய் 10 வருஷம் தங்கிட்டான். और मिस्र देश में वो 10 साल रहने लगा। அவன் கர்த்தர் போ சொன்ன இடத்துல இருந்து परमेश्वर जिस देश से निकलने के लिए कहा था उस देश से பஞ்சத்துக்கு தப்பும்படியா எகிப்துக்கு போனார். वो अकाल से बचने के लिए वो मिस्र देश पर गया எகிப்துக்கு போன போது அங்கே 10 வருஷம் தங்கி விட்டார். और मिस्र देश पर रहकर वहां 10 साल बिता दिया। அவனுடைய வாழ்க்கையில வந்தது என்ன? उसके जीवन में क्या आया? எகிப்துக்கு அவன் போன போது जब मिस्र देश में गया था அவனுடைய வாயிலிருந்து பொய் உண்டாகிறது. उसके मुंह से झूठ निकलता है, அவன் வாயிலிருந்து பொய் உண்டாகிறது. वो झूठ बोलता है। அதைத்தான் சங்கீதத்தில் வாசித்தோம். इसीलिए हम वचन संगीता में पढ़े थे, பொய் சொல்லுகிறவனுடைய வாய் அடைபடும்.
அடைபடு. झूठ बोलने वाला का मुंह बंद किया जाएगा. பொய் பேசுறவனுடைய வாய் அடைபடு. जो झूठ बोलने वाले ओठ बंद किए जाएंगे. அங்க போன போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. वो जब गया तो वो डर गया था. ஏன்னா மனைவி சாராள் பார்வைக்கு அழகுள்ள ஒரு ஸ்திரீ. क्योंकि उसकी पत्नी सारा दिखने में बहुत ही सुंदर थी. அதனால அவளை வைத்துட்டு நம்மள கொண்டு போட்டுவானோங்கற பயம் வந்துச்சு. उसके कारण मुझे मार डालेंगे करके उसके अंदर डर आ गया. அதனால சாராளுக்கு சொன்னா, इसलिए उसने सारा को देखकर कहा, நீ அழகா இருக்கறா, तू तो बहुत सुंदर है. அதனால உன்னை உயிரோடு வைத்து விட்டு உன் நிமித்தம் என்னை கொலை செய்து போடுவார்கள். तुझे जीवित रखकर वो तेरे कारण मुझे मार देंगे. என்று நான் பயந்திருக்கிறேன். ये सोचकर मैं डर गया हूँ. அதனால எனக்கு தயவு செய்யும்படி इसलिए तू मुझ पर दया कर. நீ ஒன்று செய்யணும். तुझे एक काम करना है நான் ஆபிரகாமின் சகோதரி என்று சொல்லி போய் சொல்லு. और तुझे ऐसा कहना है कि तू अब्राहम की बहन है. எகிப்தின் ராஜா கூப்பிட்டு கேக்குறா. तब मिस्र देश की राजा उसे बुलाता है. ஆபிரகாம் சொல்லுகிறார், तब अब्राहम कहता है, இவள் என் சகோதரி, ये मेरी बहन है. இவள் என் சகோதரி. ये मेरी बहन है. ஆபிரகாமுடைய வாயிலிருந்து புறப்பட்டது பொய். अब्राहम के मुंह से निकलने वाली झूठ. அவளுடைய வார்த்தையை கேட்டு उसके बातों को सुनकर அவள் மனைவியாகிய சாராள் சொல்லுகிறாள், उसकी पत्नी सारा कहती है, நான் ஆபிரகாமுடைய சகோதரி. मैं भी अब्राहम की बहन हूँ. அப்ப அவள் நடிக்கிறாள். तब वो उधर से नाटक करती है புருஷனார் பொய் சொல்லுகிறார், और पति झूठ बोलता है மனைவி நடிக்கிறாள். और उसकी पत्नी उसके हिसाब से बोलती है. இன்றைக்கு अनेक விசுவாசிகள், आज बहुत विश्वासी लोग, விசுவாசிகள் என்று சொல்ல முடியாது, பொதுவாகவே குடும்பம் என்று சொன்னால் अगर विश्वासी उन्हें नहीं कहा जाएगा, इसी परिवार अगर बोलेंगे तो புருஷனார் ஒரு சொன்ன மனைவி அதுக்கேற்ற போல நடிப்பார்கள். अगर पति कुछ बोले तो उसी के अनुसार पत्नी लोग बोलते हैं. மனைவி ஸ்க்ரூ போட்டா அதுக்கேற்றாற் போல புருஷனார் ஆடுவாரு. और पत्नी जिस प्रकार उनको स्क्रू देती है उसी प्रकार पति लोग नाचते हैं. அதனால அங்க யாரு பொய் சொல்லுவாங்க யார் நடிப்பாங்கங்கிறது குடும்பத்தை பொறுத்து இருக்கு. इसीलिए परिवार में कौन झूठ बोलता है, कौन उसी के अनुसार नाटक करता है, ये नहीं समझ पाते. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் ஸ்க்ரூ போடுறாரு. अभी इस जगह पर अब्राहम स्क्रू डालता है அதாவது ஆபிரகாம் பொய் சொல்ல துணிந்து விட்டார். और अब्राहम इस जगह पर झूठ बोल दिया. அந்த வார்த்தை மனைவிடத்தில் சொன்னபோது जब उस बातों को उसने अपनी पत्नी को बताया மனைவி அவ சகோதரியை போல நடிக்கிறார். और वो भी उसकी बहन के समान वो नाटक करती है. கர்த்தர் சொன்னா, तो परमेश्वर ने कहा, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். मैं तुझे आशीर्वाद करके तेरा नाम को महान करूंगा. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாழ்க்கையிலே காலதாமதங்கள் உண்டாகி ये கொண்டிருக்கிறது. प्रतिज्ञा वचन पूरा होने के लिए उसके जीवन में समय बीत रहा है. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த முதல் வாக்குத்தத்தம் வசனம் என்ன? परमेश्वर ने तुम्हारे जीवन में पहला क्या प्रतिज्ञा दिया था? ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தந்த முதல் வாக்குத்தத்தம் என்ன? जब तुम उद्धार पाए थे पहला प्रतिज्ञा वचन क्या दिया था? கர்த்தர் உங்களை கரம் பிடித்த போது உங்களுக்கு தந்த முதல் வாக்குத்தத்தம் என்ன? जब परमेश्वर तुम्हारे हाथ पकड़े तो पहला प्रतिज्ञा वचन क्या दिया था? இன்னைக்கு பிள்ளைடத்துல கேட்டா யாருக்கும் தெரியாது. आज अगर हम बच्चों से पूछे तो किसी को भी नहीं मालूम, ஏன்னா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படல. क्योंकि वो लोग उद्धार नहीं पाए हैं. அம்மா அப்பா சர்ச்சுக்கு வர்றாங்க, அவங்க பின்னாடி वो வர்றாங்க. माता पिता चर्च आते हैं इसलिए उनके पीछे वो लोग भी आते हैं. அவங்களுக்குள்ள ரட்சிப்பு என்றால் என்ன என்பது தெரியாது. उनके अंदर उद्धार का मतलब ही नहीं जानते हैं. இவர்களுக்குள்ள ரட்சிப்பு என்றால் என்ன என்கிற அறிவு உண்டாவதற்காகத்தான் उनके अंदर उद्धार होने का ये महत्व होने के लिए சண்டே கிளாஸ் ஊழியம் வைக்கப்பட்டிருக்கிறது. संडे क्लास की सेवकाई रखा गया है. இந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல வரும்போது जब ये बच्चे संडे क्लास पे आते हैं அந்த பிள்ளைகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். और वो उद्धार क्या है इसके बारे में वो समझ जाते हैं. அதை இந்த பிள்ளைகளுக்கு அனுபவபூர்வமாய் கற்றுக் கொடுப்பதுதான் டீச்சர்ஸோட வேலை. और उनको उद्धार के अनुभव में चलाने का ही टीचर लोगों का काम है. கொடுத்திருக்கிற போஷனை நிறைவேற்றுவது, जो देने वाले पोर्शन को पूरा करना, அது அவங்களுக்கு பைபிளை கற்றுக் கொடுப்பது, वो उसका उनको बाइबल के बारे में सिखाना, அது பாடம். वो एक परीक्षा होता है. அது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற பாடத்தை போன்றது. जिस प्रकार स्कूल में सिखाया जाता है वो शिक्षा के समान அது है. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற பாடத்தை போன்றது இந்த வேத வசனத்தில் உள்ள போஷன் जिस நிறைவேற்றுவது. प्रकार स्कूल में सिखाया जाता है शिक्षा के अनुसार इस बाइबल में भी सिखाया जाता है. கிறிஸ்துவுக்குள் எப்படி பிறக்கணும், मसीह के अंदर किस प्रकार हमें जन्माना है, ரட்சிப்புனா என்ன, उद्धार का मतलब क्या है, இதை அந்த பிள்ளைகள் கண்டுகொள்வதற்கு அனுபவிப்பதற்கு ये सर ये बात उन्हें देखने के लिए और समझने के लिए ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்த்தெடுப்பதற்கு தான் சண்டே கிளாஸ். आत्मिक जीवन में बढ़ाने के लिए संडे क्लास होता அப்ப है. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்கு जो आत्मिक रीति से बच्चों को जन्मा कर बढ़ाने के लिए அந்த சண்டே கிளாஸை நடத்தக்கூடிய டீச்சர்ஸ், जो संडे क्लास चलाने वाले टीचर लोग அவர்களுக்கு ஆத்தும பாரம் வேணும். उनके अंदर प्राण का बोझ होना चाहिए. அவர்கள் எந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த அனுபவத்தை தான் மற்றவர்களுக்கு
और முடியும். जिस प्रकार अनुभव पाए हैं उसी के अनुसार वो बच्चों को पढ़ेंगे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்திலே கவனமுள்ளவர்களா இருக்குது. इसलिए इस सेवका में हमें बड़े ध्यान से रहना है। ஆபிரகாம் பொய் சொல்லிட்டார். अभी अब्राहम झूठ बोल दिया அவர் சொன்ன பொய்க்கு ஏத்தாப்புல தாளம் போட்ட சாராலே. और अब्राहम के झूठ के अनुसार अभी साथ देने वाली सारा। ஆனா இப்போ கர்த்தர் பார்க்கிறார். और परमेश्वर देखता है இவன் வாழ்க்கையில ஏன் பொய் வந்துச்சு? इसके जीवन में क्यों झूठ आया। தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்துல கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதங்கள் ஆகிறது. शुरुआत में जो प्रतिज्ञा दिया वो वचन अभी पूरा होने के लिए देर हो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அனுபவம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, जो परमेश्वर की द्वारा उद्धार पाए ऐसा अनुभव जिसके अंदर है, தேவனே என்னை தேடி வந்து சந்தித்தார். परमेश्वर ही खुद ढूंढ कर आकर मुझे मिला। இந்த அனுபவம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, ये अनुभव जिसके अंदर है அவர்களை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்து தான் அழைக்கிறார். उन लोगों को परमेश्वर एक नियुक्त प्रतिज्ञा वचन देकर बुलाता ஒரு है। குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அவர்களை एक அழைக்கிறார். नियुक्त प्रतिज्ञा उनको देकर बुलाता है। அந்த அனுபவம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். वैसा अनुभव पाए हुए धन्य लोग हैं। மற்றவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் ஆராதனைக்கு வருகிற நாள் வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். दूसरे लोग वैसे हैं कि पालक लोग आराधना में आते हैं इसलिए वो लोग भी आते हैं। ஆபிரகாமை கர்த்தர் வேறு பிரித்தார். अब्राहम को परमेश्वर ने अलग किया। வேறு பிரிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். अलग करते समय परमेश्वर एक वचन देता है, உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीर्वाद करूंगा உன் பெயரை और பெருமைப்படுத்துவேன். तेरा नाम को महान करूंगा। வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேற ये वचन पूरा होने के लिए வாழ்க்கையில பல வருஷங்கள் கடந்து और போகுது. उसके जीवन में बहुत साल बीतते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? அவருடைய வாழ்க்கையில இடையில வருகிற சில தவறுகள். क्योंकि जीवन में बीच में आने वाली गलतियां, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்த ஆபிரகாம் जो प्रश्न उठाए बिना उसने आज्ञा पालन किया था, இப்பொழுது எகிப்துக்கு கடந்து போனார். अभी मिस्र देश की ओर जा रहा है। எகிப்து என்று சொல்லும் போது मिस्र देश कहा जाएगा तो தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொஞ்சம் பின்மாற்றத்துக்குள்ள கடந்து போகிறார். ओ परमेश्वर के लोगों के जीवन से लोग पीछे हटते हैं, பின்வாங்கி போகிறார். वो पीछे हटते हैं। இப்ப கத்த சொன்ன பாதையில முன்னோக்கி போனவன் जो परमेश्वर के मार्ग में जो आगे बढ़ रहा था, வாழ்க்கையில பஞ்சம் வந்த போது जब जीवन में अकाल आते समय எகிப்துக்கு நேராக பின்மாற்றத்துல விலகி वो போகிறார். मिस्र देश की ओर पीछे हटता है। இவன் பின்வாங்கி போற காரணத்தினால்தான் ये पीछे हटने के कारण से இவன் வாயிலிருந்து பொய் வருகிறது. इसके मुंह से झूठ निकलता है இவன் மனைவிக்குள்ளே மாய்மாலம் பிரவேசிக்கிறது. और उसकी पथरी भरमाती है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எவர்களுடைய வாயிலிருந்து பொய் பிறக்கிறதோ, जिसके मुंह से झूठ निकलता है எவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்களோ, और जो भरमाते हैं அவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும். उनको पहचान कर அவருடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறது. उनका जीवन पीछे हट गया है, அவர் வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறது. उनका जीवन पीछे हट गया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஊழியர்கள் பார்க்கிறார்கள், सेवक लोग देखते हैं, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள். आत्मिक के जीवन में जो बड़े लोग हैं वो लोग देखते हैं। அவர் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது जब उनके जीवन की ओर ध्यान देते समय அவருடைய வாழ்க்கையில பொய் இருக்குமேயானால், अगर उनके जीवन में झूठ है तो அல்லது அவருடைய வாழ்க்கையில மாய்மாலம் या இருக்குமேயானால், उनके जीवन में भरमाना हो तो அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று மறைப்பார்களேயானால், अगर वो अपने जीवन में कुछ बात को छिपाते हैं तो வாழ்க்கை வந்து இறங்கு முகத்துல போயிட்டு இருக்கு. और उनका जीवन परमेश्वर से पीछे हट गया है। ஊழியக்காரர்கள் எதுக்கு இருக்கிறார்கள்? सेवक लोग उल्टा खड़े रहते हैं இயேசு எதற்கு இருக்கிறார்? और यीशु उनका सामना खड़ा रहता ஒரு है மனுஷனுக்கு பிதாவுக்கு இடையில மத்தியஸ்தராய் இயேசு और செயல்படுகிறார். पिता और मनुष्य के बीच में यीशु है ஊழியர்கள் எதுக்கு இருக்கிறார்கள்? और सेवक लोग खड़े हैं மக்களுக்கும் இயேசுக்கு இடையில மத்தியஸ்தராய் और செயல்படுகிறார்கள். लोग और परमेश्वर के बीच में सेवक लोग खड़े रहते हैं। ஒருமைப்பாட்டின் ஊழியத்தை கர்த்தர்கள் கரத்திலே தந்து एक मन की सेवा हमारे हाथों में देकर மத்தியஸ்த ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். हमें बीच की सेवा करने के लिए परमेश्वर ने बुलाया है। இப்படி இருக்கும்போது ऐसे रहने पर ஊழியருடைய கண்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட வேண்டும் என்று और விரும்புகிறார்கள். सेवकों की नजरों में सब बातों छिपाना चाहते हैं। அவளை பார்த்தவொன்னு தெரியும், उनको देख के हमें पता चलता है இவர்கள் வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் உண்டாயிருக்கு. इनके जीवन में वो परमेश्वर से पीछे हट गए हैं இவர்கள் வாழ்க்கையில இறங்கு முகத்துல போய் கொண்டிருக்கிறார்கள். और इनका जीवन अंधकार की ओर चल रहे हैं। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்ல, आत्मिक जीवन में कोई बढ़ोतरी नहीं है, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற்றம் இல்ல. आत्मिक जीवन में कोई उन्नति नहीं है। கரம் பிடித்த நாள்ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு பதிலாக जो परमेश्वर ने हाथ पकड़ा था उस प्रतिज्ञा को पूरा होने के लिए வாழ்க்கை இறங்கு முகத்துல போய் और கொண்டிருக்கிறது. उनका जीवन नीचे की ओर जा रहा है। இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பொய்
अब्राहम के जीवन में भी एक झूठ, உண்மையை மறைக்கிறார்கள். और सच्चाई को छिपाता है, காரணம் வாழ்க்கையில வந்த பின்மாற்றம். क्योंकि उसके जीवन में आने हुआ पीछे हटना। அநேகருடைய வாழ்க்கையில அதுதான் இருக்கு. आज बहुत लोगों के जीवन में वही है। குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும், परिवार में कुछ भी भला कार्य क्यों ना हो, குடும்பத்துல என்ன கெடுதல் நடந்தாலும், परिवार में कुछ भी बुरा क्यों ना हो, வாயை திறந்து உள்ளதை சொல்லவே மாட்டாங்க. मुंह खोलकर जो सच्चाई है वो बोलेंगे ही नहीं। நம்ம அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வீட்டுக்கு போனாலும், अगर हम उनको मिलने के लिए अगर उनके घर भी जाए, ஒரு சிங்கிள் பாயிண்ட் குடும்பத்துல உள்ள காரியம் சொல்ல மாட்டாங்க. एक थोड़ा सा भी कोई भी बात वो लोग नहीं कहते हैं, விட்டு நம்மட்ட வாயை போட்டு போட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ எல்லாம் புடுங்குவாங்க. परंतु हमारे मुंह को छीन छीन कर हमारे अंदर की बातों को निकालते हैं। அவங்க வீட்டு பிரச்சனை ஒண்ணு வெளியே வர उनके घर के समस्या एक भी बार नहीं आएगा। அடையாளம் கண்டுகொள்ளணும். इसकी ऐसे पहचानना है। உங்க வாழ்க்கை பின்மாற்றத்துல இருக்கு. उनके जीवन और परमेश्वर से पीछे हट गए, பின்மாற்றத்துல இருக்கு. वो परमेश्वर से पीछे हट நம்ம गए। வீட்டுக்கு ஊழியக்காரங்க வரங்குவாங்கன்னா, अगर हमारे घर पर सेवक आए तो, நாங்களும் விசுவாசியா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வரதான் செய்தாங்க. जब हम भी विश्वासी थे हमारे घर पर भी सेवक लोग आते हैं। ஊழியக்காரர் வருகிறார் என்று சொன்னால் ஜெபத்துக்கு என்று தனி பாய் எங்க வீட்ல இருக்கு. अगर सेवक हमारे घर पर आ रहे तो उनके लिए अलग से चटाई रहता था। அந்த பிரேயருக்கு என்று வைக்கிற பாய் மற்ற காரியங்களுக்கு யூஸ் பண்ண जो மாட்டோம். प्रार्थना के लिए रखाया गया वो चटाई और किसी भी बातों के लिए उपयोग नहीं करते हैं। ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா, जब सेवक लोग आए ये जानकर, எல்லாருக்கும் பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட் இருக்கும். हर एक के पास हर एक शक रहता था। பைபிளை எடுத்துட்டு போவோம். वो बाइबल लेकर जाते हैं। இப்ப பாஸ்டர் இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? पास्टर जी इसका वचन का मतलब क्या है, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? इस मतलब का अर्थ क्या है। பாஸ்டர் வராங்கன்னு சொன்னா பைபிள் ஆயத்தமா வச்சிருப்போம். अब अगर पास्टर जी आ रहे तो हम शास्त्रों को तैयारी से रखते थे। ஏன்னா வாரம் முழுவதும் வாசிக்கிற வசனத்துல எதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குதோ, अगर हम हफ्ता भर जो भी पढ़ते हैं वो वचन नहीं समझता அந்த है, புரியாத வசனங்களை எடுத்துக்கொண்டு அவரிடத்துல போய் விளக்கம் கேட்போம். जो नहीं समझते उस वचन के बारे में हम पूछते हैं। சந்தோஷமாய் வசனத்துக்குரிய விளக்கங்களை சொல்லி वो தருவார்கள். बड़े आनंद के साथ वचन के बारे में समझाते थे சந்தோஷமாய் ஜெபம் பண்ணி விட்டு और போவார்கள். आनंद के साथ प्रार्थना कर वो निकलते थे। நீங்க அநேகரோடு பேச உட்கார்ந்தா, अगर आज बहुत लोगों के साथ अगर हम बैठेंगे बात करने के लिए, தங்கள் வீட்டு பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. वो उनके खुद के घर के समस्या को नहीं कहेंगे, தங்கள் வீட்டு பிரச்சனை சொல்ல खुद மாட்டாங்க. के घर के समस्या को नहीं कहेंगे, அடுத்தவங்க வீட்டுக்கு அதெல்லாம் வர்றோம். दूसरों के घर के बारे में सब आएगा। வாய் திறக்காம கேட்டுட்டு मुंह खोला बिना सुनकर ஒண்ணு புரிஞ்சுக்கணும். एक बात समझ लेना है, எவர்கள் தங்கள் காரியங்களை மறைக்கிறார்களோ जो अपने बातों को छुपाते हैं அவர்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறது. उनका जीवन और परमेश्वर से पीछे हट गए அவங்க हैं। பொய் वो பேசுகிறார்கள். लोग झूठ बोलते हैं அவங்க மாய்மாலம் और பண்ணுகிறார்கள். वो भरमाते हैं। இந்த பொய்யும் மாய்மாலமும் எதுவரைக்கும் இருக்குமோ, जब तक झूठ और ये भरमाना किसी के अंदर होगा அதுவரைக்கும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. तब तक परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन पूरा नहीं होगा। உங்க வாழ்நாள் எல்லாம் வீணாய் போகும். उनके सारे जीवन के आयु दिन बेकार होगा। அப்ப ஒரு நாள் உட்கார்ந்து வேதனைப்படுவேன். वो एक दिन वेदना उठाएंगे। கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் அதுவல்லவா? परमेश्वर ने मुझे दिया हुआ प्रतिज्ञा ये तो था। அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போய் वो प्रतिज्ञा वचन को भूल कर நான் இப்படியெல்லாம் ஜீவித்து मैं सब ऐसे जीवन बिताकर என் வாழ்க்கையில வருஷங்கள் வீணாய் கழிந்து போனது. मेरे जीवन का वर्ष को मैंने बिगाड़ दिया। யாக்கோபு அப்படிதான் இருந்தான். याकूब भी उसी प्रकार था। கர்த்தர் சொன்னா, परमेश्वर ने उससे कहा நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் சொந்தமாய் தருவேன். जो तू लेटा है इस पृथ्वी को मैं तेरा और तेरे पीढ़ी को दूंगा। ஆனா அவன் மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போனா, परंतु वो मामा के घर पर गया மாமா வீட்டுல நல்ல ஆடு, और मामा के घर पे बहुत सारे भेड़ बकरी थे ஆடு மேய்க்கிற வேலை கிடைச்சது. और भेड़ बकरी चराने का काम मिला। மாமாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. और मामा के 2 लड़कियां थे அந்த பிள்ளைகள் மேல ஒரு ஆசை வந்தது. और उस लड़कियों के ऊपर उसको एक इच्छा हुआ। அதனால ஆடு மேய்த்து भेड़ बकरी चरा चरा कर தனக்குன்னு ஒரு மந்தைகளை சேகரித்து, और उसके पिता को एक बड़े मंद को इकट्ठा कर அப்ப தனக்குன்னு ஒரு மந்தையை சேர்த்து கொண்டா, और उसने अपने लिए कुछ बातों को इकट्ठा कर कर தனக்கும் மனைவிகளை சேர்த்து கொண்டா. और अपने लिए पत्नी भी कमा लिया। அப்ப கடைசியில சொல்லுகிறான், अंत में कहता है இவ்வளவு நாள் மாமாவுக்கு உழைச்சு போட்டு என்னத்த கண்டே, इतना साल मैंने मामा को कमा कमा के मैंने क्या देखा। இனி நான் என் மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும். अब से मुझे मेरे पत्नी और बच्चों के लिए कमाना है। இந்த எண்ணம் தான் அவனுக்குள்ள வந்தது. यही विचार उसके अंदर आया। மந்தைக்காக வேண்டி மந்தையை மேய்த்தான். वो भेड़ बकरियों के लिए उनके ऊपर चराया மாமா பிள்ளையை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக 7 வருஷங்கள் ஆடு மேய்த்தான். और
मामा के लड़कियों को शादी करने के लिए उसने 7 तक भेड़ बकरी चराया। இப்ப மனைவியும் கிடைச்சிட்டு ஆட்டு மந்தையும் கிடைச்சிட்டு अभी पत्नियां भी मिला और बहुत सारे भेड़ बकरियां भी मिल गए। இப்ப சொல்றான் अब कहता है எனக்காகவும் என் மனைவி பிள்ளைகளுக்காகவும் நான் எப்ப சம்பாதிப்பேன்? मैं खुद के लिए और पत्नी और बच्चों के लिए मैं कब कमाऊंगा? அவன் இருதயம் எல்லாம் எங்க போகுது? उसका पूरा मन किधर जा रहा है? என் மனைவிக்கு எப்ப சம்பாதிப்பேன்? मेरे पत्नी के लिए मैं कब कमाऊंगा? பிள்ளைகளுக்கு எப்ப मैं சம்பாதிப்பேன்? बच्चों के लिए कब कमाऊंगा? இப்படிதான் சம்பாதிச்சதுக்கு மேல சம்பாதிக்கிறதுக்கு மேல இப்படியே போகுது வண்டி। उसका मन पूरा कमाई के पीछे ही दौड़ रहा है। கர்த்தர் பார்த்தார்। परमेश्वर ने देखा ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, एक दिन 2 दिन नहीं 20 வருஷம் மாமா வீட்டுல வேலை செய்தார்। 20 साल से वो मामा के घर पर काम कर रहा है। இப்படியே இவனை விட்டு விட்டா अगर इसको ऐसे ही अगर छोड़ देंगे तो இவனை குறித்த தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறாது। इसके ऊपर जो रखा हुआ परमेश्वर का मकसद नहीं पूरा होगा। இவனை நான் சந்தித்த நாள்ல இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது। मैं जो इसको मिलते समय दिया हुआ प्रतिज्ञा वचन इसके जीवन में पूरा नहीं होगा। ஆனபடினால இவனை நான் சந்தித்த அந்த பெத்தேலுக்கு நான் திரும்பவும் கொண்டு போக வேண்டும்। इसको मिलकर इसको वापस बेतेल पे ले जाना है। காரணம் இல்லாமல் முகக்கோணல் உண்டாகிறது। अभी कारण के बिना वह निराश हो रहा है। கர்த்தரே அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறார்। परमेश्वर ही ऐसे परिस्थिति को बेचता है। அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தான், जब उस जगह से वो बाहर निकला கர்த்தர் சந்தித்த இடத்துக்கே திரும்ப வந்தார்। परमेश्वर ने जिस जगह पर उससे मिला उसी जगह की ओर जाता है। அங்கே வந்து பலிபீடம் கட்டி பலி செலுத்தினா वह एक वेदी बनाकर बलि चढ़ाता है கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நடக்க ஆரம்பித்தார்। और परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा के अनुसार वो चलने लगा। அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது जब उसने अपने जिंदगी को पीछे की ओर देखा என் வாழ்க்கையில 20 வருஷம் வீணாய் போயிட்டேன்னு சொல்றார்। और वो कहता है 20 साल मैंने व्यर्थ बिता दिया। 20 வருஷம் என் வாழ்க்கையில வீணாய் போயிட்டே। 20 साल मैंने व्यर्थ से जिंदगी बिताया। என்ன வருமானத்தை கண்டவன், जो कमाई को देखा हुआ, ஆசீர்வாதத்தை கண்டவன், जो जिसने आशीर्वाद को देखा है, மறுபடியும் 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 ஆசீர்வாதத்தை தேடி தேடி போகிறானே எல்லாமே फिर से वो आशीर्वाद को ही ढूंढ कर जाता है। என்ன நிலைமையிலிருந்து கர்த்தரை நடத்தினார் ஆரம்ப நிலைமையை மறந்து போனார்। जिस परिस्थिति से परमेश्वर ने मुझे चलाया उस शुरुआत के दिनों को भूल जाते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், अगर परमेश्वर तुम्हें आशीर्वाद करना है तो, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், अगर परमेश्वर ने तुम्हें दिया हुआ प्रतिज्ञा वचन तुम्हारे जीवन में पूरा होना है तो, கர்த்தர் உன்னிடத்தில் செய்யும்படியாய் சொல்லுகிற காரியம் எதுவோ, परमेश्वर तुम्हारे पास जो करने के लिए कहने वाले बातें जो भी हो, கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியுங்கள்। प्रश्न उठाए बिना उसे आज्ञा पालन करो வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடம் और கொடுக்காதீங்க। जीवन में परमेश्वर से पीछे हटने की जगह न दो। நம்ம எப்பதான் பின்வாங்குறோம் நமக்கே தெரியாது। हम कभी परमेश्वर से पीछे हटे हम खुद नहीं जानते। ஆனா ஒண்ணு அறிந்து கொள்ளுங்கள், पहला एक बात जानना है, எப்போ உங்கள் நாவு பொய் பேச பழகுகிறதோ, जब तुम झूठ बोलने के लिए सीख जाएंगे, எப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாய்மாலம் பண்ண ஆரம்பிக்கிறதோ, जब तुम बरमाना शुरू करेंगे, எப்பொழுது உங்க வீட்டு கதையை மறைத்து மற்றவங்க வீட்டு கதை பேச ஆரம்பிக்கிறீர்களோ, जब तुम अपने घर की बातों को छुपाकर दूसरों की बातों को बोलते हैं, நினைச்சிடுங்க வாழ்க்கை பின்மாற்றத்துல இருக்கு। सोच लेना कि तुम्हारा जिंदगी परमेश्वर से पीछे हट गया है। கர்த்தருக்கும் மறைக்க முடியாது, அதுக்கு ஆண்டவர் பார்க்கறாரு। क्योंकि परमेश्वर से हम छिपा नहीं पाएंगे क्योंकि परमेश्वर देखता ஆனா है। கர்த்தருக்கு மறைக்க முடியாது என்கிற அறிவு அவளுக்கு இல்ல। क्योंकि परमेश्वर से हम नहीं छिपा पाएंगे ये ज्ञान नहीं है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर कहता है தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வு பெறுவார், जो अपने पापों को कबूल करता है वही जिंदगी पाता है। தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய जो மாட்டான்। अपने पापों को छिपाता है वो जीवन नहीं बिता पाएगा। தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்க்கை பெறுவார்। और जो अपने पापों को कबूल कर उसे छोड़ देता है वही जीवन पाता है। வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் जीवन में भले कितना ही कष्ट और दुख क्यों ना है, தேவனுக்கு மறைக்க கூடாது। परमेश्वर से छिपाना नहीं है। தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தனாய் இருக்கிற ஊழியர்களுக்கு மறைக்க கூடாது। जो परमेश्वर और मनुष्य के बीच में रहने वाले सेवकों को से नहीं छिपाना है। இப்படி மறைக்கிற சுபாவம் எப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறதோ, जैसे ऐसे छुपाने का स्वभाव जब तुम्हारे अंदर होगा அப்பொழுது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், तब तुम्हें एक बात को जानना है, வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறது। मेरा जीवन परमेश्वर से पीछे हट गया है। எத்தனை வருஷம் இந்த பின்மாற்றத்தின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையை குறுக்கிடுமோ, भले कितना ही साल से तुम परमेश्वर से ऐसे पीछे हटते रहेंगे, அத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் நடைபெறுவதற்கு காலதாமதமாகிறது। उतना ही साल परमेश्वर ने जो दिया हुआ प्रतिज्ञा वचन तुम्हारे जिंदगी में देर होगा। உங்கள் வாழ்க்கையின் பின்மாற்றத்தை அறிந்து நீங்கள் மனம் திரும்புவது உங்களுக்கு நல்லது। परमेश्वर तुम्हारे से जो पीछे हटने वाली उस स्वभाव से मन फिराना अच्छा होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया।
பொய் பேச கற்றுக்கொள்ள கூடாது. झूठ बोलने के लिए नहीं सीखना है. அத்தியாவசியமான சில காரியங்களுக்கு அது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, अगर बहुत ही अवश्य होगा या दूसरों को बचाना होगा, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, अगर दूसरों को हमें बचाना होगा तो தேவனுடைய பிள்ளைகள் சில தப்பு சில காரியங்கள் மறைத்து பேசுவது அது நல்லது. कुछ बातों को छिपाकर तब बोलना ठीक है, ஏன்னா ஆண்டவரே சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा ஒருவன் இரத்த பலி செய்து விட்டு अगर कोई खून की बहा करके, அல்லது ஒருவனை கொலை செய்து விட்டு, अगर किसी ने किसी का घात करके, தெரியாம கொலை செய்துட்டு गलती से उसका घात करके, அவன் இப்போ தன் உயிருக்கு பயந்து கொண்டிருக்கும் போது जब वो अपने प्राण को बचाने के लिए அவன் ஓடி போய் தப்பிக்கொள்ளும்படியாய் वो दौड़कर बचने के लिए அவனுக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை உருவாக்கு. वहाँ एक रक्षा करने वाली एक नगर को बना. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒரு ஓடி வந்து விட்டா, जब वो उस रक्षा करने वाले नगर की ओर वो दौड़ कर आया तो அவன் மேல யாரும் கை வைக்க கூடாது. उसके ऊपर कोई हाथ नहीं रखना है. அப்ப அடைக்கல பட்டணத்துக்குள்ள வருகிறவர்கள் யாரா இருந்தாலும், भले जो रक्षा करने वाले नगर पे आने वाले कोई भी क्यों ना हो, கொலையாளியா இருந்தாலும், भले वो घातक क्यों ना हो, அந்த ஆள் மேல கை வைக்க மற்றவர்களுக்கு உரிமை கிடையாது. उसके ऊपर हाथ रखने के लिए किसी को भी ये नहीं है. இதற்கு தப்புவிப்பதற்காக அங்கே இருக்கிற மனுஷன் செய்கிற காரியங்கள், अगर उसमें से बचाने के लिए उस मनुष्य क्या कार्य करता है, அதல்ல பொய். ये झूठ नहीं है. அது அவருடைய ஆத்துமாவை பிராணனை காப்பதற்காக கர்த்தர் வைத்து அடைக்கப்பட்டனர். क्योंकि परमेश्वर ने उसके प्राण आत्मा को बचाने के लिए वो रक्षा भरा हुआ नगर बांध कर रखा है. ஆண்டுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के बच्चे, உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், तुम्हारे जीवन में होने वाले गुण, கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது பெரியவருடைய வார்த்தைக்கு, ஆவிக்குரியவர்களுடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியன. जो वृद्ध लोग हैं, जो परमेश्वर के लोग हैं, बिना सवाल उठाते हुए उनकी आज्ञा पालन करना है. மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொய் பேசுறது மாய்மாலம் பண்ணுகிற சுபாவம் இருக்குமேயானால், और परमेश्वर के लोग अगर हमारे अंदर झूठ और भरमाने वाले स्वभाव होगा तो நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே பின்மாற்றத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து हमारा जीवन पहले से परमेश्वर से पीछे अड़ गया ये जानकर அவைகளிலிருந்து மனம் திரும்புவது நல்லது. उनमें से मन फिराना अच्छा होगा. அவைகளிலிருந்து மனம் திரும்புவது நல்லது. उसमें से मन फिराना भला होगा. அதனால தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हमें आत्मिक रीति से जीवन बिताना है. கேயாசி பொய் சொன்னா, और केयासी झूठ बोला. நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். हम सब इस बारे में जानते அந்த हैं. கேயாசி என்கிற எலிசாவின் வேலைக்காரன் जो केयासी एलिशा का नौकर सेवक था, சீரியா ராஜாவின் படைத்தளபதியாகிய நாகமான், जो सीरिया का सेनापति था नामान. நான் கதையாட்டு சொல்லிடுறேன். मैं कहानी के अनुसार बताती हूँ, நாகமான் என்கிற குஷ்டரோகி இருந்தார். क्योंकि नामान की नामक एक कोड़ी था அவன் சீரியா ராஜாவின் படைத்தளபதிகள்ல ஒருவன். और सीरिया देश के वो एक सेनापति था. சரீரம் முழுவதும் குஷ்டரோகி. उसके शरीर पूरा कोड़ी से भरा था. இப்ப எலிசாவிடத்துல போனா அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டார். और ये जाना कि एलिसा के पास जाएगा तो वो चंगा हो जाएगा. இப்ப எலிசாவிடத்துல போகிறார். अभी एलिसा के पास आता है. தீர்க்கதரிசி பார்க்கும்போது சும்மா போக கூடாது. और भविष्यद्वक्ता के पास जाते समय खाली हाथ नहीं जाना है. ஒரு ஞானதரிசிக்காரனை பார்க்க போகும்போது சும்மா போக கூடாது. अगर एक नबी के पास जाते समय खाली हाथ नहीं जाना है. வயதுல முதிர்ந்தவர்கள் இருக்கிற இடத்தை பார்க்க போகும்போது சும்மா போக கூடாது. जिस घर पर वृद्ध लोग रहते हैं उस जगह जाते समय हमें खाली हाथ नहीं जाना है. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग इस बातों को जान लो. வயதானவர்கள் இருக்கிற குடும்பத்துக்கு போகும்போது சும்மா போகாதீங்க. जिस परिवार में वृद्ध लोग रहते हैं उनके घर पर तुम खाली हाथ ना जाना. அதாவது குடும்பத்துல வயதுல மூத்தவர்கள் இருக்கும்போது அவர்களை பார்க்க போகிறவர்கள் சும்மா போகாதீங்க. जो परिवार में वृद्ध लोग उम्र के लोग रहते हैं उस जगह उस घर पर जाते समय खाली हाथ मत जाना. வியாதியஸ்தர்களை பார்க்க போகும்போது சும்மா போகாதீங்க. जब हम बीमारी लोगों से मिलते समय भी हमें खाली हाथ नहीं जाना है. ஒரு வீட்ல சின்ன குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது சும்மா போகாதீங்க. अगर जिस घर पर छोटे बच्चे हैं उस घर पर जाते समय भी खाली हाथ न जाना. ஊழியர்களை பார்க்கும்போது தேவ சமூகத்துல வரும்போது சும்மா போகாதீங்க. और सेवक को देखते समय परमेश्वर के भवन में आते समय खाली हाथ मत आना. குஷ்டரோகி தான், कोड़ी है ஆனா பொருள் எல்லாம் கொண்டுட்டு போறான். और पूरे वस्तुओं को ले आता है வெள்ளி கொண்டு போறான், और चांदी ले आता है மாற்று வஸ்திரம் கொண்டு போறான். और पूरे वस्त्र ले आता है. எலிசாட்ட கொண்டு கொடுக்கறாரு. एलिशा को देता है. எலிசா சொல்லிட்டார் வேண்டாம், एलिशा ने कह दिया नहीं चाहिए, எனக்கு வேண்டாம். मुझे नहीं चाहिए, ஏன்னா அவன் நாகமானு, क्योंकि वो नामान है. அவனுடைய அவன் ஒரு சீரிய தேசத்தின் படைத்தலைவன். वो एक सीरिया देश का एक सेनापति है. அவனே சொல்றான், वो खुद कहता है ராஜாவோடு நான் ரிம்மோன் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது मैं राजाओं के साथ निमोन के मंदिर में प्रवेश करते समय அங்கே அவன் விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்கும்போது நான் தலை குனிய வேண்டியது இருக்கும். वहाँ मूर्तियों के सामने अपने सिर को मुझे दंडवत करना पड़ता है. அவனே சொல்றான், நாகமானே சொல்றான். नामान खुद कहता है
எலிசா சொல்லுகிறான், நீ கொண்டு வந்த காணிக்கை எனக்கு வேண்டாம், கொண்டு போ. एलिसा ने कहा तू जो वस्तु ले आया मुझे नहीं चाहिए, तू वापस ले जा। ஒரு பயங்கர கோபம். उसको बहुत गुस्सा आया। இவர் வெளியே வருவாரு, ये बाहर आएगा, என்ன தொட்டு मुझे छूकर, என் கால்ல இருக்க புண்ணெல்லாம் கை வச்சு தடவி मेरे पैर में जो भी घाव है उसे छूकर எனக்காக ஜெபம் பண்ணுவார்னு நினைத்தேன். मेरे लिए वो प्रार्थना करेगा मैंने सोचा। இவர் உள்ள இருந்துகிட்டே சொல்லி விடுறாரு, யோர்தான் நதியில போய் குளின்னு. और ये तो अंदर रहकर बैठकर कहते हैं कि जाकर नदी पर डुबकी मार। ஏன் எங்க ஊர்ல இருக்க தண்ணி எல்லாம் தண்ணி இல்லையா? क्या हमारे देश में जो पानी वो पानी नहीं है? கோவத்துல திருப்பி போறான். वो गुस्से से फिर से लौट गया। கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், उसके साथ रहने वाले कहते हैं, ஐயா அந்த மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீர் செய்திருப்பீர்கள் அல்லவா? हे प्रभु अगर वो तुझसे बड़े काम करने के लिए कहा तो तू आप करेंगे ना? சின்ன காரியம் தானே. ये तो छोटी सी बातें हैं। யோர்தான்ல முங்கு சுகமாவான்னு சொன்னார். योर्दान नदी पर डुबकी मार तू चंगा हो जाएगा तो कहता है। இந்த முங்குற காரியத்தை செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? ये डुबकी मारने की बातें करने में क्या समस्या है? கூட இருந்தவர்கள் சொன்ன ஆலோசனைக்கு பிறகு அவன் யோர்தான்ல முங்குறான். उसके साथ रहने वाले जो बातें कहा फिर उसने आज्ञा किया। ஏழாவது தரம் முங்கி எழும்பும் போது जब वो 7वां बार डुबकी मारते हुए அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. उसकी कोड़ी उससे दूर हट गया। கர்த்தர் அற்புதத்தை செய்தார். परमेश्वर ने अद्भुत काम किया। அவன் கீழ்ப்படிந்த போது அற்புதம் நடந்தது. जब उसने आज्ञा पालन किया तब उसके जीवन में अद्भुत काम हुआ। எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி जो एलिशा का सेवक केयासी था பார்க்கறான். देखता है, ஐயோ வெள்ளிய கொண்டு வந்தான், अरे इसने तो सोना ले आया था மாற்று வஸ்திரம் கொண்டு வந்தான். और बहुत सारे कपड़े ले आया था இத எலிசா வேண்டான்னு சொல்லி और அனுப்பிட்டாரு. एलिसा ने तो नहीं चाहिए कर कर भेज दिया। என்னடா செய்ய? अब मैं क्या करूं? வேகமாய் பின்னாடி ஓடுனா. उसके पीछे दौड़ता है। நாமான் பார்க்கற, अभी नामान देखता है, கேயாசி ஓடி வர்ற. अभी केयासी पीछे की ओर दौड़ कर आता है நாகமான் குதிரையை திருப்பி और नामान अपने घोड़े को मुड़ाकर குதிரையை விட்டு இறங்கி और अपने घोड़े से उतरकर என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறாரு. क्या हुआ पूछता है। கேயாசி சொன்னா, तब केयासी कहता है, நீர் அங்க இருந்து புறப்பட்டு வந்த பிறகு जब आप उस जगह से निकले थे அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் உள்ள வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். और वहाँ भविष्यद्वक्ताओं में से 2 जवान लोग आए हैं, அதனால நீர் ஒரு சேக்கல் வெள்ளியும் इसीलिए आप 1 किक्कर चांदी 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் और என்று दो- என் எஜமான் சொல்லி அனுப்பினார். और मुझे 2 जोड़े वस्त्र देने के लिए मेरा मालिक ने कहला भेजा है। தான் வந்தது பொருளாசைனாலே, और वो खुद आया धन के अवलोद से அதுவும் வந்தது எலிசாவுக்கு தெரியாம வந்தது. और जो आया वो एलिसा नहीं जानता था தான் போய் பொய் சொல்லுகிறான். और वहाँ जाकर झूठ बोलता है। காணாத குறைக்கு ஒண்ணுமே அறியாத எலிசா பேரையும் சொல்லி போடுறான். परंतु जो एलिसा कुछ नहीं जानता उसके नाम से ये झूठ बोलता है, அவன் எலிசாவின் பேராக போய் கனவீனப்படுத்துகிறான். क्योंकि एलिसा का नाम को उस जगह पर निंदा करता है। ராகமான் வந்த तब नामान ने सोचा ஒரு சேக்கல் வேண்டாப்பா, 2 சேக்கல் வச்சுக்க. तू 1 किक्कर की चांदी नहीं 2 ले ले, 2 சேக்கல் வெள்ளி வச்சுக்க. 2 किक्कर का चांदी ले ले, 2 மாற்று வஸ்திரங்கள் 2 जोड़ा वस्त्र, எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிட்டான். सब कुछ देकर उसको भेज दिया வேலைக்காரங்களாம் கூட்டிட்டு போனா. और अपने सेवकों को सब ले गया। நடந்த சம்பவங்கள் நான் சுருக்கமா முடிக்கிறேன். और जो हुआ घटनाओं में संकेत में बताती हूँ। எலிசாவுக்கு எல்லாம் தெரியும். अभी एलिशा सब कुछ जानता है, எலிசாவுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. एलिशा से छुपाने की कोई बात नहीं है। எலிசா கேக்குற, तब एलिशा पूछता है, கேயாசி நீ எங்க இருந்து வர்ற? हे केयासी तू कहाँ से आता है? ஐயா நான் எங்கேயுமே போகலையே, அங்கதான் இருக்கேன். हे दास में कहा यही हूँ। எலிசா சொல்லுற, तब एलिशा कहता है, நீ அந்த நாகமானை தொடர்ந்து போகும்போது जब तू नामान का पीछा कर रहा था, நாகமான் உன்னை சந்திக்கும்படி குதிரையிலிருந்து இறங்கின போதும் जब नामान तुझे मिलने के लिए घोड़े से नीचे उतरा था, என் மனம் உன்னோடு கூட செல்லலையா? क्या मेरा मन तेरे साथ नहीं आया? என் மனம் உன் கூட செல்லலையா? क्या मेरा मन तेरे साथ नहीं आया था? உன்னோட மனசு தெரியுது. उसका मन जानने लगा। நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम अपने बच्चों को बढ़ाते हैं, நம்ம பிள்ளைகள் போறாங்க வர்றாங்க. हम बच्चे आते जाते हैं। நம்ம பிள்ளை வாழ்க்கையில ஏதோ தவறு நடக்குமேயானால் अगर हमारे बच्चे के जीवन में कुछ भी गलत होते समय நம்முடைய மனசுக்குள்ளே தெரியுது, हमारे मन के अंदर ही हम जानते हैं ஏதோ தவறு நடக்குது, और कुछ तो गलत हुआ है, ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. कुछ तो एक घटना होने वाला है। இந்த ஒரு உணர்வு தான் எலிசாவுக்குள்ள வந்திருக்கு. यही एहसास एलिसा के अंदर था। அவர் சொல்லுகிறார், என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? क्या मेरा मन तेरे साथ नहीं चला था? இதுவான் நிலத்தையும் திராட்சை தோட்டத்தை வீட்டை வாங்குற நேரம். यही समय है कि हम बाधाई की बारी सब लेने के लिए அவன் பொய் சொல்லி அங்க இருந்து வாங்கி கொண்டு வந்தான்.
வந்தான். वो झूठ बोलकर वहां से वस्तु ले आया। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं அவன் அதை அனுபவிக்க முடியல. उसे अनुभव नहीं कर पाया நாகமான் சொஸ்தமானா, और नामान तो चंगा पाया நாகமான் குஷ்டரோகம் கேயாசிக்குள்ள வந்தது. और नामान का कोड़ी एक केयासी के पास आया। பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, अगर झूठे ओट से अगर हम वस्तु कमाएंगे तो சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்கு. और मरने के लिए ढूंढने वाले गुप्त स्थान के समान है நான் சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசத்தை போல் இருக்கு. और जो मृत्यु की ओर ढूंढने वाले गुप्त स्थान के समान है। பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்காதீருங்க. झूठ बोलकर कोई भी वस्तु न कमाना ஏமாற்றி சம்பாதிக்காதீருங்க. और फंसा कर कोई वस्तु न कमाना। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கையில கிடைக்கும். वैसा आशीर्वाद तो हमारे हाथों में मिलेगा அதை அனுபவிக்க முடியாது. परंतु उसे अनुभव नहीं कर पाएंगे அனுபவிக்க முடியாது. और उसे अनुभव नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया हालेलुया. हालेलुया। ஆகானை குறித்து வாசிக்கிறோம். हम आहान के बारे में पढ़ते हैं। அந்த ஆகான் उस आहान தன் கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, और उसने जो लूट कर लाया था उस बाबिलोन की चद्दर को ஒரு பெரிய பொன் பாளத்தையும் और एक बड़ा सा सोने के बर्तन को வெள்ளியையும் और चांदी को கண்டு देखकर இச்சித்து उस पर इच्छा कर कर அதை எடுத்து उसे उठाकर தன் வீட்டுக்குள்ளே புதைத்து और வைத்தார். उसे अपने घर पर छुपा कर रखा। அவன் ஆசைப்பட்டது உண்மை, उसे तो आशा किया ये सच है, அதை எடுத்தது உண்மை, उसे उठाया वो भी सच है, தனக்கென்று தன் வீட்டுக்குள்ளே புதைத்து வைத்தது உண்மை. और उसे अपने लिए लेकर अपने घर पर रखा ये भी सच है, ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. परंतु वो उसे अनुभव नहीं कर पाया। தேவனுடைய பிள்ளைகள் பொய் நாவினால் பணத்தை சம்பாதிப்பது, झूठ बोलकर अगर हम पैसे कमाएंगे तो நம்முடைய மாம்சீகத்தில் பண ஆசையினால் பணத்தை சம்பாதிப்பது, अगर हमारे शारीरिक में धन के लालच में लाकर अगर धन कमाएंगे तो கர்த்தரை விட்டு விட்டு பணம் காசு சம்பாதிப்பது, परमेश्वर से छोड़कर अगर हम धन दौलत कमाएंगे तो ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை கொடுக்க தவறி போய் சம்பாதிப்பது, परमेश्वर को देने वाले पहले स्थान को छोड़कर अगर हम कमाएंगे तो இவைகள் எல்லாம் கையில வரும். ये सब हमारे हाथों में तो आएगा, கையில வருமானம் வரும், हमारे हाथों में तो कमाई आएगा, அதை அனுபவிக்க முடியாது. पर उसे अनुभव नहीं कर पाएंगे। அதனால தான் தாவீது வேதத்தை வாசிக்கிற நீதிபதிகள்ல इसलिए हम शास्त्र में नीति वचन में पढ़ते हैं கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीर्वाद ही हमें धनवान बनाता है। அந்த ஐஸ்வரியத்துல வேதனை இருக்காது. उस आशीर्वाद में कोई वेदना नहीं है। கர்த்தர் நமக்கு தருகிற ஐஸ்வரியத்திலே ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. परमेश्वर जो हमें देने वाली आशीर्वाद में वेदना नहीं है। கர்த்தரை விட்டு விட்டு परमेश्वर को छोड़कर, தேவ பிரசன்னத்தை விட்டு விட்டு परमेश्वर की उपस्थिति को छोड़कर, பொய் சொல்லி झूठ बोलकर, பண ஆசையினால் अपने पन की आशा के कारण கர்த்தரை விட்டு ஓடி ஓடி சம்பாதித்தாலே परमेश्वर को छोड़कर दौड़ दौड़ कर कमाने पर भी கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. मिलने वाले आशीर्वाद को हम अनुभव नहीं कर पाएंगे। இந்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாயிருக்க ये வேண்டும். अच्छा ज्ञान हमारे परमेश्वर के लोगों के अंदर होना है। பொய் உதடினால் பொருளை சம்பாதிப்பது, झूठ बोलकर वस्तु कमाना। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துடைய வாக்கியம் நிறைவேற கால தாமதமாவதற்கு காரணம் जब अब्राहम के जीवन में परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा पूरा होने के लिए देर होते समय இப்படிப்பட்ட பொய்யும் மாய்மாலம் இருந்தபடினாலே, ऐसा झूठ बोलना और भरमाने के कारण, மாத்திரமல்ல सिर्फ इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவேற வேண்டுமே ஆனால் अगर परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है तो நமக்குள்ளே சமாதானம் பண்ணுகிற இருதயம் உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर शांति करने वाला हृदय होना है நமக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். और हमारे अंदर शांति होना है। ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் இருங்க, एक दूसरे से मेल के साथ रहना ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க. और एक दूसरे को छोड़ कर देना। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருக்கு விட்டு கொடுக்க மனம் இல்ல. आज बहुत लोगों को एक दूसरे को छोड़ के देने का स्वभाव ही नहीं है। ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஈகோ பிரச்சனை. हर एक के अंदर अपने ईगो का एक समस्या है। எல்லாரும் நான் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. सब जन ये सोचते कि मैं ही बड़ा हूँ। உலகத்துல சொல்லுவாங்க, संसार में कहते हैं விட்டு கொடுக்கிற எவரும் கெட்டு போவதில்லை. जो भी छोड़ के देता है वो कभी बिगड़ता नहीं है। விட்டு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். जो भी छोड़ कर देता है वो कभी बिगड़ता नहीं है। ஒருவேளை அவர்கள் ஜெயித்தது போல அவர்களுக்கு தெரியும், अगर ऐसा लगेगा कि वो जय पाए समान, அவர்கள் பெரிய ஞானியை போல அவர்களுக்கு தெரியும், वो अपनी नजरों में सोचेंगे कि हम ही ज्ञानी हैं। விட்டு கொடுக்கிறவர்கள் जो छोड़ के देते हैं கர்த்தர் பார்க்கிறார். उनको परमेश्वर देखता है। ஒருவேளை அவர்கள்
நினைக்கலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம். वो अगर ऐसा सोच सकते तो हम तो जी पाए. இவங்க அறிவில்லாதவங்க, ये लोग तो इनके अंदर ज्ञान नहीं है பேத்ரட்டு और ये लोग मूर्ख लोग हैं, அப்படி நினைப்பாங்க. ऐसा सोचते हैं. அப்படி இல்ல, ऐसा नहीं है, கர்த்தர் பார்க்கிறார். क्योंकि परमेश्वर हमें देखता है. நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து ஜீவிக்கிறீர்களோ आप जितना ही छोड़कर देकर जीते हो, அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெருகும். उतना ही परमेश्वर का आशीर्वाद तुम्हारे जीवन में बढ़ेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பொறுத்தார் பூமி ஆளுவார். अगर जो धीरज से रहेंगे वो इस पृथ्वी पर राज्य करेंगे. ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. अभी अब्राहम के चरवाहे और लूत के चरवाहों के बीच में झगड़ा हो गया. ஆபிரகாம் பார்த்தார். अभी अब्राहम देखता है இன்னைக்கு अनेक பெரியவர்களுக்குள்ள சண்டை வருவதை பார்க்கிறீர்கள். आज जो बड़ों के बीच में झगड़ा आने से पहले, பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்தா கூட ஒத்த கொத்த விட்டு போயிருவாங்க. अगर बड़ों के बीच में झगड़ा आएगा तो भी छोड़ के देते हैं. ஆனா பிள்ளைகளுக்குள்ள வர்ற சண்டை अगर बच्चों के बीच में आने वाली झगड़ा பெரியவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்குகிறது. वो बड़ों के बीच में झगड़ा का उत्पन्न करता है. பிள்ளைகளுக்குள்ள உருவாகிற சண்டை நிமித்தமாய் பெரியவர்களுக்குள்ள சண்டை உண்டாகிறது. जो बच्चे आपस में झगड़ा करते हैं इसके कारण बड़े लोग लड़ते हैं. வாழ்நாள் முழுசும் அவர்களுக்குள்ள பகையாய் நீடித்துக் और கொண்டிருக்கிறது. पूरा जीवन भर एक दूसरे को नफरत करते हैं. ஆபிரகாம் அப்படி இல்ல. परंतु अब्राहम ऐसा नहीं था. ரெண்டு பேருக்கு இடையே வாக்குவாதம். अभी दोनों के बीच में झगड़ा हुआ. ஆபிரகாம் சொல்லுகிறார், अब्राहम कहता है, லோத்தை பார்த்து சொல்லுகிறார், लूत को देखकर कहता है, நாம் இருவரும் சகோதரர்கள். हम दोनों तो भाइयां हैं. நாம் இருவரும் சகோதரர்கள். हम दोनों तो भाइयां हैं. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीच में कोई झगड़ा नहीं चाहिए. விட்டு கொடுக்கிற அனுபவம், छोड़ के देने वाला अनुभव, சண்டையை விரும்பாத ஒரு அனுபவம், जो झगड़ा नहीं चाहने वाली इच्छा, சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு मेल இருதயம். मिलाप करने वाली इच्छा, இந்த இருதயம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினா ऐसा इच्छा अब्राहम के हृदय में था. इसीलिए கர்த்தருடைய வாக்கிலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். परमेश्वर ने उसके जीवन में प्रतिज्ञा पूरा करता है. தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிக்காதீங்க. परमेश्वर के लोग विरोध में खड़े रहो. எதுக்கு வாக்குவாதம்? क्यों हमें झगड़ा करना है? வாக்குவாதங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் வரும்போது अगर झगड़ा और लड़ना अगर बातों में बढ़ना होगा तो அங்க சண்டை தான் பெருகும். तब झगड़ा ही और बढ़ेगा. அப்ப வாக்குவாதம் உள்ளவர்களா இருக்க கூடாது. अगर हम बहुत ही झगड़ा करने वाले के समान नहीं रहना है. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். हमारे बीचों में कोई भी बात विवाद नहीं चाहिए. சமாதானமா போயிரும். हमें शांति से हम जाएंगे. இந்த இருதயம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ जिसके अंदर ऐसा हृदय हो, மனுஷனுடைய பார்வைகளுக்கு அவர்கள் அறிவில்லாதவர்களைப் போல பிழைக்க தெரியாதவர்கள் போல தெரியல. मनुष्य के सामने वो अनपढ़ या मूर्ख के समान दिखेंगे. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். क्योंकि परमेश्वर तुम्हें देखता है நீங்கள் சமாதானம் பண்ண விரும்புகிறதையும் कि आप शांति चाहते हो. நீங்கள் விட்டு கொடுக்கிற பக்கம் இருக்கிறபடினாலே तुम छोड़ के देना स्वभाव तुम्हारे अंदर है. इसीलिए கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினால் अगर परमेश्वर तुम्हें आशीर्वाद करना चाहे तो கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. परमेश्वर का आशीर्वाद को रोकने के लिए कोई नहीं है. சமாதானம் பண்ணுகிற உங்களுக்காக, जो शांति करने वाले आपके लिए, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உள்ள உங்களுக்காக जो छोड़ के देने स्वभाव देने वाले आपके लिए கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகணியை திறப்பார். परमेश्वर अपने आकाश के भंडार को खोलेगा. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து और தருவார். परमेश्वर का आशीर्वाद आकाश से तुम्हें देगा. விட்டு கொடுக்கணும். छोड़ के दे दो. தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்கணும். छोड़ के दे दिए. யாரா இருந்தா என்ன, भले कोई भी क्यों ना हो. சில நினைப்பாங்க कोई लोग ऐसे सोचते हैं, எல்லாம் நமக்கு, हाँ ये सब मेरा है, நம்ம அண்டர்ல தான் மற்றவங்க இருக்கணும். सब मेरा ही अंडर रहना है. அந்த அண்டர்னு உள்ள கொண்டு வராங்க பத்தியா, अगर मेरा ही अंदर दबके रहना ऐसा कहते हैं ना, அந்த ஆட்களத்துல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கவே இருக்காது. वैसे लोग छोड़ के देना स्वभाव ही नहीं रहता है. பெரும்பாலும் अनेक சகோதரிமார்கள், अगर बहुत सारे बहन लोग புருஷமார் அப்படியே கைக்குள்ள வளைச்சு வச்சிருக்காங்க. अपने पतियों को अपने हाथों में दबा कर रखते हैं புருஷமாருக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. और पति को कोई स्वतंत्र ही नहीं देते हैं. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். वो लोग जो बोलते हैं वही करना है. இப்படி புருஷமார்கள் அவங்களுக்குள்ள வளைஞ்சு கொடுக்கறாங்க. और पति लोग भी उसके अनुसार उनके हाथों में दबकर ही रहते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து நமக்கு தலைவராய் இருக்கிறார். क्योंकि मसीह हमारे लिए सिर है. அதே போல ரட்சிக்கப்பட்ட கணவன் குடும்பத்துக்கு தலைவனாய் और இருக்கிறார். वैसे उद्धार पाया हुआ पति परिवार के लिए सिर है. ஆனா இன்றைக்கு अनेक ரட்சிக்கப்பட்ட புருஷமார் परंतु आज जो उद्धार पाए पति लोग हैं, அவர்கள் தான் குடும்பத்தின் தலை என்பதை மறந்து वे अपने परिवार के सिर है ये न जानकर அவங்க மனைவி எப்படிலாம் வளைக்கிறார்களோ
எப்படியெல்லாம் ஆட்டுகிறார்களோ அப்படியெல்லாம் வளைந்து और கொடுக்கிறார்கள். पत्नी जिस प्रकार उन्हें दबाती है उसी के अनुसार वो लोग दबते हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், शांति करने वाले धन्य लोग हैं, விட்டு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். छोड़ के देने वाले भी धन्य लोग हैं। நமக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற இருதயம் இருந்தாலே अगर हमारे अंदर छोड़ के देने वाला स्वभाव हो तो भी, அந்த விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் இருக்காது. परंतु छोड़ के देने वाले कार्य नहीं होगा। அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இல்லாதவர்கள் जो ऐसे कार्य न रहने वाले लोग மற்றவர்களை தங்கள் கை பக்குவத்துக்குள்ள வளைத்து और போடுகிறார்கள். दूसरों को अपने हाथों के नीचे वो लोग दबाते हैं, இப்படிதான் இருக்கணும். ऐसा ही रहना है। எச்சிக்கை என்று காக்க வரட்ட மாட்டாங்க. और जिस हाथों से वो खाते हैं उसमें से कौवे को नहीं भगाते। இருனா இரு, எலும்புனா எலும்பு. बैठना है तो बैठ, उठना है तो उठना है। அங்கதான் அந்த ஈகோ ப்ராப்ளம் வருது. भाई उनके बीच में ईगो का प्रॉब्लम होता அவ है। புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. भले पति क्यों ना हो, पत्नी क्यों ना हो, ஏன் சொல்லு எதுவும் அப்படிதான். मेरा बात यही है। ஒரு ஆள் சொல்லிச்சுது, एक जन ने ऐसा कहा था, ஏன் சொல்லு கேட்டு मेरे बातों को सुनकर என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருந்தா अगर मेरे अनुसार चलेंगे तो ही இந்த வீட்டுக்குள்ள இரும், इस घर पर रहना, இல்லன்னா பேச போயிட்டு. नहीं तो इस घर से निकल जाओ। மனைவி புருஷனை பார்த்து சொல்ற வார்த்தை ये पत्नी पति से कहने वाली बातें हैं। என்ன என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு मेरे बातों को सुनकर என்ன அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துறதா இருந்தா अगर मेरे अनुसार चलना है तो இந்த வீட்டுக்குள்ள இரும், इस घर पर रहना, இல்லன்னா போயிட்டே இருக்கும். नहीं तो निकल जाओ। குடும்பத்துக்கு தலைவர் யாரு? परिवार का नेता कौन है? நம்முடைய சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. हमारा शरीर का सिर मसीह है குடும்பத்துக்கு தலைவன் ரட்சிக்கப்பட்ட புருஷன். और परिवार का नेता उद्धार पाया हुआ पति है। ரட்சிக்கப்பட்ட புருஷனிடத்தில் உண்டாகிற ஆலோசனையாக்கும் குடும்பமாய் குடும்பத்துக்குள்ள கடந்து வருகிறது. जो उद्धार पाया हुआ पति के द्वारा जो युक्ति निकलता है उसी के अनुसार परिवार चलना चाहिए। ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை ரட்சிக்கப்பட்ட புருஷனுடைய ஆலோசனையின்படி குடும்பம் நடக்கும்போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். जो उद्धार पाया हुआ पति के अनुसार जो भी युक्ति निकलता है उसी के अनुसार परिवार चलते समय परमेश्वर का आशीर्वाद होता है। அப்படி இல்லன்னா ஒரே குழப்பம் தான், नहीं तो गड़बड़ी होगा, ஒரே சண்டை, झगड़ा ஒரே பிரச்சனை. और बहुत ही समस्या। ஏன்? क्यों? தலை இருக்க வேண்டிய இடத்துல தலை இல்ல. क्योंकि सिर जिस जगह पर रहना है उस जगह पर सिर नहीं है। தலை இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம सिर जिस जगह पर रहना उस जगह पर नहीं है, इसीलिए தன் சாணத்தை விட்டு இறங்கி उस இருக்கிறபடினாலே स्थान से वो नीचे उतरा है, इसीलिए அங்கே சமாதான கேடுகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் உண்டாகிறது. वहाँ शांति का बिगड़ और झगड़ा होता है। தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்க வேண்டும். इसे परमेश्वर के लोग छोड़ के देना है நான் என்று நிற்க கூடாது. और मैं कर नहीं खड़े रहना है। அந்த நான் என்கிற வட்டத்துக்குள்ளே மற்றவர்களை வளைத்து போட வேண்டும் என்று விரும்ப கூடாது. और मैं जिस प्रकार चाहता हूँ उसी के अनुसार दूसरों को नहीं ले आना है। இந்த அனுபவம் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ऐसे अनुभव में जो भी है वो परमेश्वर का आशीर्वाद नहीं पा सकते हैं। தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உண்டாகுது. इसलिए छोड़ के देने वाला स्वभाव हमारे अंदर होना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் நன்மையா இருக்கலாம், सब कुछ भलाई के अनुसार हो, எல்லாம் நன்மையா இருந்தாலும் सब भलाई से होने पर भी தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பொருளாசை இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर धन लोभी नहीं रहना है। புருஷன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. आज तो पति और पत्नी बड़े आनंद के साथ रहते हैं, ஆனா பொருளாசை परंतु धन की लोभ, பொருளாசை இருக்கும் போது अगर धन का लोभ हमारे अंदर हो तो அந்த பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் அப்படின்னு जिसके எழுதப்பட்டிருக்கு. अंदर धन लोभी है वे अपने जीवन को ही खुद ही घात करते हैं। பொருளாசை உயிரே வாங்கிரும். क्योंकि जिसके अंदर धन लोभी रहते हैं वो खुद को ही प्राण ले लेते हैं। அதனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் इसलिए उधार पाए विश्वासियां கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறது போதும் என்கிற திருப்தியோடு வாழுங்க. परमेश्वर ने जो तुम्हारे पास दिया ये काफी है, ऐसे तृप्ति के अनुसार जीना। அநேகருக்கு எப்படி ஜீவிக்கணும் தெரியாது. आज बहुत लोगों को किस प्रकार जीना ही नहीं समझते हैं, ஆனா அவங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வாழ்ந்து காட்டணும். परंतु वो लोग जीने के लिए कोई और उनके सामने जी कर दिखाना है। ஏன்னா அடுத்த வீட்ல ஃப்ரிட்ஜ் வந்தாதான் இங்க டியூப்லைட் எரியும். अगर दूसरों के घर में फ्रिज लेना है तभी ये सोचते हैं, நம்ம வீட்டுக்கும் தேவை, அங்க டியூப்லைட் மெதுவா தான் எரியும். और उनको ये सोच में आता है कि हाँ अभी हमारे घर पे भी फ्रिज की जरूरत है। அப்படி ஒன்னொன்னா பார்த்து ऐसे दूसरों के घर पर देखते देखते அடுத்தவங்களையும் பார்த்து उनको इनको देखते நிலைமைக்கு மிஞ்சி போகிறார்கள். और अपनी परिस्थिति से भी बढ़कर जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கென்று ஒரு நிலைமை தந்திருப்பாரையானால் अगर परमेश्वर हमारे लिए एक परिस्थिति रखा है तो அந்த நிலைமையை மீறி போக கூடாது. उस स्थिति से भी अपार न जाना। அதனால தான் உலகத்துல சொல்லுவாங்க इसलिए संसार में कहते हैं விரலுக்கு தகுந்த வீக்கம், क्योंकि हमारे उंगली के हिसाब से सूजन,
விரலுக்கு தகுதி இல்லாத வீக்கு வந்தா சமையலிக்க முடியாது. अगर हमारे उंगली से भी ज्यादा सूजन हो तो हम सहन नहीं कर पाएंगे. கர்த்தர் தந்திருக்கிறது போதும் என்கிற திருப்தியான மனப்பக்குவம் உண்டாயிருக்கணும். परमेश्वर ने हमारे पास जो दिया है काफी है कर हमारे अंदर तृप्त होना है. சோதோமின் ராஜா எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் விட்டார். अभी सोदोम का राजा सब कुछ छीन कर ले गया. லோத்தின் குடும்பத்தை பிடித்து கொண்டு போய் விட்டார். और लूत के परिवार को भी ले गया. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம், ये जो सुना हुआ अब्राहम, தன் வீட்டில் இருக்கிற 318 வேலையாட்களை கூட்டிக் கொண்டு और उसने अपने घर पे रहने वाले सारे सेवकों को अपने साथ लेकर அந்த 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி और उस 5 राजाओं के सामने युद्ध कर அவர்கள் பறித்து கொண்டு போன எல்லா பொருட்களையும் उन्होंने जो भी छीन कर लेके गए सारे वस्तुओं को திரும்ப பெற்று கொண்டு வந்தார். फिर से ले आया. சந்தோஷம் மோவாபி சோவாரின் ராஜாவுக்கு और सोदोम की राजा को बहुत ही आनंद हुआ. சோதோமின் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். अभी सोदोम की राजा को बहुत ही आनंद हुआ. பொருட்களையும் எடுத்துக்கொண்டு उसने अपने सारे वस्तुओं को ले आकर ஆபிரகாமிடத்துல கொண்டு கொடுத்து अब्राहम के पास देकर நன்றி சொல்லணும்னு நினைச்சான். और कहा कि धन्यवाद कहे. ஆபிரகாம் சொல்லிட்டாரு, परंतु अब्राहम ने कहा உன் கையிலிருந்து ஒரு பொருளையும் வாங்க மாட்டேன். मैं तेरे हाथों से कोई भी सामान नहीं लूंगा. உன் கையிலிருந்து ஒரு சிரட்டையின் வாறு கூட வாங்க மாட்டேன். परंतु तेरे हाथों से कोई भी छोटे से भी वस्तु नहीं लूंगा. உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்கிற பெயர் எனக்கு வேண்டாம். तेरे द्वारा ही मैं आशीर्वाद पाया हूं कर ऐसी बातें नहीं चाहिए. பொருளாசை வெறுத்த மனுஷன் ஆபிரகாம், जो धन दौलत को नफरत किया हुआ अब्राहम, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பொருளாசை என்பது இருக்க கூடாது. इसलिए हमारे अंदर भी धन लोभी नहीं होना है. பொருள் ஆசை தன்னை உடையவரின் உயிரை வாங்கு. और धन लोभी अपने आप के प्राण को घात करता है. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए हम धन लोभी के लिए जगह न दो. சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார். शैतान आज बहुत ही लोगों के हृदय को वंचित करता है திருப்தி இல்ல, क्योंकि उनके अंदर तृप्त नहीं है. நீங்கள் சொல்லணும், तब कहना है தேவனுடைய கிருபை எனக்கு போதும். परमेश्वर का अनुग्रह मेरे लिए काफी है. என் ஜீவனை பார்க்கிற தேவனுடைய கிருபை எனக்கு போதும். जीवन से भी बढ़कर परमेश्वर का अनुग्रह काफी है. நான் எதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ मुझे जो अनुभव करने के लिए परमेश्वर ने मकसद रखा है, அதை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதை அனுபவிப்பது எனக்கு போதும். अगर उसी को ये अनुभव करने के लिए परमेश्वर ने मुझे दिया, ये मेरे लिए काफी है. இந்த ஒரு பெருந்தன்மையான இருதயம் நமக்குள்ள இருக்கும்போது अगर ऐसा एक बड़ा हृदय हमारे अंदर होगा तो உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் जो मैं तुझे आशीर्वाद कर तेरे नाम को महान करूंगा कहा वो परमेश्वर का वायदा நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். हमारे जीवन में वो पूरा होगा. தேவனுடைய பிள்ளைகள் வருஷத்தை வீணாக்காதீர்கள். और साल को ऐसी व्यर्थ न बिताओ. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதி என்ன என்பதை பார்த்து और परमेश्वर की प्रतिज्ञा वचन को स्वीकार करने का क्या योग्यता है ये जानकर நீங்கள் அதன்படி ஜீவித்தால் अगर तुम उसी के अनुसार जीवन बिताएंगे तो வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள और முடியும். तुम्हारे जीवन में परमेश्वर का आशीर्वाद को तुम पा सकते हो. ஆபிரகாம் சொல்லிட்டார், வேண்டாம்ப்பா, உன் பொருள் ஒண்ணு எனக்கு வேண்டாம். अब्राहम ने कह दिया कि तेरा वस्तु मुझे कुछ भी नहीं चाहिए. பொருளாசை வெறுக்கிற ஒரு மனுஷன் धन को व्यर्थ नफरत करने वाला व्यक्ति அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது वो आपस में बात करते समय வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है மெல்கிசேதேக் அங்க வருகிறார். वह उस जगह पर मेल्कीसेदेक आता है. அந்த மெல்கிசேதேக்கை பார்த்தபோது जब मेल्कीसेदेक को देखता है, ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்குக்கு ये अब्राहम जो मेल्कीसेदेक को देखकर தனக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்து தசம பாகத்தை கொடுக்கிறார். उसे अपने सारे वस्तुओं में से दशमांश देता है. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். और मेल्कीसेदेक उसको रोटी और दाखरस दिया. அப்ப அப்பமும் திராட்சரசமும் எங்கே கிடைக்கிறதோ जिस जगह पर रोटी और दाखरस मिलता है அந்த இடத்துல தசம பாகத்தை கொடுக்கிறான் ஆபிரகாம். उस जगह पर दशमांश देता है अब्राहम. விசுவாசிகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், विश्वासी लोग एक बात को जान लो, ராபோஜன ஆராதனை எந்த சபையிலே கலந்து கொள்கிறீர்களோ जिस कलीसिया में तुम प्रभु भोज लेते हो அந்த சபையிலே உங்கள் தசம பாகங்கள் கொடுக்கப்பட उस வேண்டும். कलीसिया में ही तुम्हारा दशमांश को देना. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ராபோஜனம் எடுக்க முடியாது. जो बपतिस्मा नहीं लिए वो प्रभु भोज नहीं ले सकते हैं. எத்தனை வருஷமானாலும் भले तुम कितने साल क्यों ना हो, கேட்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிய மனமற்று இருக்கிறவர்கள் जो सुनने वाले वचन के अनुसार जो नहीं जीते हैं, அவருடைய இருதயம் கடினமடையமே அல்லாமல்
இருந்தார்கள் अगर उनका मन कठिन नहीं होता है அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற இருதயம் வரவே வராது. और बपतिस्मा के लिए अपने आप को वो लोग सौंपते ही नहीं है। ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னா ஏன் மனசு வர மாட்டேங்கி? बपतिस्मा के लिए क्यों नहीं सौंपते हैं? முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை இல்ல. क्योंकि पहला तो पापों से छुटकारा नहीं है, பாவத்தை ஜெயிக்க முடியல. पाप से जीत नहीं पा रहे हैं, கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல. गालियां दिया बिना वो नहीं रह पा रहे हैं, அடுத்தவங்களை தூசிக்காம இருக்க முடியல. दूसरों को दोष दिया बिना नहीं रह पा रहे हैं, கோல் சொல்லாம இருக்க முடியல. चुगली किया बिना नहीं रह पा रहे हैं, அடுத்த வீட்டு கதையை ஆராயாமல் இருக்க முடியல. दूसरों के घर पर क्या हो रहा है इस बात के बिना नहीं रह पा रहे இதுவே हैं। மனசுக்கு தெரியுது. यही उनके खुद के मन को जानते என் हैं, வாழ்க்கையில ஜெயம் இல்ல. मेरे जीवन में जय नहीं है, அதனால ஞானஸ்நானம் வேண்டாம். इसलिए बपतिस्मा नहीं चाहिए। ஞானஸ்நானத்தை தடை பண்ணுகிறது சாத்தான். और बपतिस्मा को रोकने वाला शैतान है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கள். मन फिराकर पाप के निश्चय के लिए तुम बपतिस्मा लो। ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் जो बपतिस्मा लिए हैं, தேவனுடைய பிள்ளைகள் திராட்சரசமும் அப்பமும் எங்கே சாப்பிடுறாங்களோ அங்கே தசமபாகத்தை கொடுக்கணும். जो बपतिस्मा लिए जिस जगह पर रोटी और दाखरस पीते उसी जगह पर दशमांश देना है। இன்னைக்கு சில விசுவாசிகள் आज बहुत विश्वासी लोग हैं சபையில ஐக்கியமா இருப்பார்கள். और कलिसिया के साथ तो संगति के साथ रहते ஒரு हैं சபையில ராபோஜனம் எடுப்பார்கள். और कलिसिया में प्रभु भोज लेते हैं ஆனா தசமபாகத்தை எல்லாம் வேற எங்கேயோ और கொடுப்பார்கள். दशमांश को उठाकर और को दूसरे कलिसिया में देते தேவனுடைய हैं। பிள்ளைகள் இது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். परंतु ये व्यवस्था का विरुद्ध बातें இது हैं, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. ये परमेश्वर से स्वीकार नहीं किया जाएगा। தேவன் அங்கீகரிக்காத பட்சத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வராது. अगर परमेश्वर इस बातों को स्वीकार नहीं करेगा तो परमेश्वर का आशीर्वाद नहीं मिलेगा। அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷன் இந்த ஆபிரகாம். ये परमेश्वर को आदर करने वाला ये अब्राहम, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீங்கள் கனம் பண்ணரு. पवित्र आत्मा का अभिषेक पाए उन्हें आदर करना है। மற்றவர்களை கனம் பண்ணுகிற இருதயம் உங்களுக்குள்ளே வரும்போது दूसरों को जब आदर करने वाला हृदय तुम्हारे अंदर आते समय கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். परमेश्वर ने तुम्हारे जीवन में दिया हुआ प्रतिज्ञा वचन पूरा होगा। சவுல் இந்த தாவீதை துரத்திக்கிட்டே போறான். और ये शाऊल दाऊद को भगाता है, எப்படியாவது கொலை செய்யணும். किसी ना किसी प्रकार उसको घात करना ஒரு है। பறவையை வேட்டையாடுவது போல துரத்திட்டு போறான். जिस प्रकार पक्षियों को शिकार करता है उसी प्रकार उसको शिकार करने के लिए दौड़ता है। கர்த்தர் இந்த சவுல தாவீதுடைய கரத்துல கொடுக்கிறாரு. परंतु दाऊद के हाथों में साउल को देता है। தாவீது சொல்லுகிறார், तब दाऊद कहता है தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது நான் என் கரத்தை நீட்டாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. परमेश्वर के द्वारा अभिषेक पाए और व्यक्ति के विरुद्ध मेरे हाथ न उठाते हुए परमेश्वर मेरी रक्षा करे। அவன் கூட இருக்கிறவர் சொல்லுகிறார்கள், उनका जो दाऊद के साथ रहने वाले लोग कहते हैं கர்த்தர் இன்றைக்கு சவுலை உம்முடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். आज के दिन परमेश्वर ने साउल को तेरे हाथों में सौंपा है। இன்றைக்கு உம்முடைய விருப்பத்தின்படி சவுலுக்கு செய்ய. आज तेरे मकसद के अनुसार तू साउल के साथ कर। கூட இருக்கிறவங்க தூண்டி விடுவாங்க. अभी साथ रहने वाले हमें उत्साहेंगे। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சொல்லுகிறார், परंतु दाऊद कहता है கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் जो परमेश्वर के द्वारा अभिषेक पाया हुआ व्यक्ति, இன்றைக்கு ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். परंतु आज के दिन उसके जीवन में ऐसे परिस्थिति क्यों ना हो, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் உண்டாயிருக்கலாம். आज के दिन के जीवन में परमेश्वर से पीछे क्यों ना हट गए, ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் परंतु परमेश्वर के द्वारा अभिषेक पाया हुआ व्यक्ति है। இவர் மீது என் கரத்தை நான் நீட்ட मैं மாட்டேன். इसके विरुद्ध अपने हाथों को नहीं उठाऊंगा। அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுகிற இருதயம் இந்த தாவீதுக்குள்ள இருந்தபடியினால் अभिषेक पाया हुआ व्यक्ति को आदर करने वाला हृदय इस दाऊद के अंदर था, इसीलिए தாவீதுக்கு முதலாவது ஒரு கோத்திரத்தின் மீது மாத்திரம் தான் ராஜாவாக்கப்பட்டார். पहले तो दाऊद सिर्फ एक गोत्र के ऊपर ही वो राजा था, ஆனால் தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். परंतु दाऊद 3 बार अभिषेक किया गया। மூன்றாவது முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது जब तीसरे बार वो अभिषेक किया गया முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். और पूरे समस्त इस्राएल के ऊपर वो राजा बन गया। காரணம் என்ன? इसका कारण क्या है? அபிஷேகத்தை கனம் பண்ணனே. अभिषेक की आदर करो, அபிஷேகத்தை கனம் பண்ணனே. अभिषेक की आदर करो। தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் எவர்களோ परमेश्वर के द्वारा अभिषेक पाए हुए व्यक्ति को कोई भी क्यों ना हो, அவர்களுக்கு விரோதமாக உங்கள் கைகளை நீட்ட நீங்கள் பயப்படுங்க. उनके विरुद्ध अपने हाथ उठाने के लिए तुम्हें डरना है। தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எவர்களோ परमेश्वर के द्वारा अभिषेक पाए कोई भी क्यों ना हो, அவர்களுக்கு விரோதமாக உங்கள் நாவை நீட்டுவதற்கு நீங்கள் பயப்படுங்க. और तुम्हारे उनके विरुद्ध अपने मुंह को न खोलना। அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்
அபிஷேகிக்கப்பட்டவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ भले अभिषेक पाए हुए भले छोटे क्यों ना हो बड़े क्यों ना हो, கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மக்களுக்கும் விரோதமாக परमेश्वर के द्वारा अभिषेक पाए उनके विरोध வாய் நீட்டாதீங்க, अपने मुंह मत खोलना, கையை நீட்டாதீங்க. अपने हाथों को आगे न बढ़ाना। அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, वो लोग कुछ नहीं कहेंगे, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देख रहा है। அவர் சொல்லுவார், वो कहेगा, சீயோன் குமாரத்தியே, ए सियोन की बेटिया, நீ யாருக்கு விரோதமாக உன் கழுத்தை துலுக்குகிறாய்? तू किसके विरोध अपने गर्दन को उठाता है? சீயோன் குமாரத்தியே, ए सियोन की पुत्री, நீ யாருக்கு விரோதமாக உன் வாயை तू திறக்கிறாய்? किसके विरोध अपने मुंह को खोलता है? ஏனென்றால் क्योंकि தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அமைதியாய் இருக்கும்போது जब परमेश्वर के द्वारा अभिषेक पाए हुए लोग जब शांत रहेंगे, அவர்களுக்காக கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். उनके लिए परमेश्वर बातें करता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर का आशीर्वाद को तुम्हें पाना है। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் अनेகர் இருப்பீர்கள். प्रतिज्ञा वचन देकर और बुलाए गए हुए बहुत लोग रहेंगे। இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு आज उस प्रतिज्ञा के वचन को पूरा होने के लिए உங்கள் வாழ்க்கையில சில கால தாமதங்கள் ஆயிருக்கலாம். भले तुम्हारे जीवन में कुछ देरी हुआ होगा, எத்தனை வருஷங்கள் ஆகிறது? कितने साल हो रहा है, கர்த்தர் வாக்குத்தத்த வசனம் நிறைவேறவில்லையே. क्या परमेश्वर ने दिया वचन मेरे जीवन में पूरा नहीं हो रहा தேவ है? சமூகத்துல முழங்கால் படிடுவேன். परमेश्वर के सम्मुख में हम घुटने में आएंगे, அவருடைய சமூகத்துல முழங்கால் हम படிடுவேன். परमेश्वर के सम्मुख में घुटने में आएंगे, வாய் திறந்து हम கேளுங்க. मुंह खोलकर मांगेंगे। உங்களை கரம் பிடித்த நாள்ல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? परमेश्वर ने जब तुम्हारे हाथ पकड़ा तो भाई तुम्हें क्या प्रतिज्ञा दिया था? விசுவாச சகோதர சகோதரிமார்கள் பெரியவர்கள் இருந்து வந்திருக்கிறீர்கள். विश्वासी भाई बहन बड़े लोग यहाँ पर आए हैं। உங்களை ரட்சித்த நாள்ல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? उद्धार पाए हुए शुरुआत के दिन में परमेश्वर ने क्या प्रतिज्ञा दिया था? அது உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குமேயானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். अगर वो आज के दिन वो स्मरण में है तो तुम आशीर्वाद पाए हुए लोग உங்கள் हैं। பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை பெற்ற நாள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? जब तुम्हारा पाप क्षमा हुआ निश्चय हुए दिन में परमेश्वर ने क्या वायदा दिया था? இந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தார்? परमेश्वर ने संसार से तुम्हें अलग किया था तब परमेश्वर ने क्या वायदा किया था? சற்று நினைவு கூறுங்கள். तुम सोच कर देखो। உண்மையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் தந்து உங்களை அழைத்திருப்பாரேயானால் अगर सच्चाई से परमेश्वर ने वायदा देकर तुम्हें बुलाया हो तो, இத்தனை வருஷம் ஆகி வாக்குத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்கிற அங்கலாய்ப்போடு இருப்பீர்களானால் अगर इतने साल भी परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन पूरा नहीं हो रहा है, संकट में हो तो நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவு என்ன? क्या हमारे जीवन में क्या कमी है? நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்ன? हमारे जीवन में क्या कमी है? கர்த்தருடைய வார்த்தையை எதிர்கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்த நான் जो परमेश्वर के द्वारा उल्टा जवाब न देते हुए वैसे ही आज्ञा पालन किया தேவனுடைய था, வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நான் जो परमेश्वर का वचन को मैंने वैसे ही आज्ञा माना था। இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन मेरा जीवन किस प्रकार है? இன்றைக்கு என் வாழ்க்கை பின்மாற்றத்தில் போய் இருக்கிறது. कि आज मेरे जीवन परमेश्वर से पीछे हट गया கர்த்தருடைய है। சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. हम परमेश्वर के सम्मुख में मुंह खोल कर ஆண்டவரே, मांगेंगे, என் வாழ்க்கை இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறது. हे परमेश्वर आज के दिन मेरे जीवन आपसे पीछे हट गया है। வாழ்க்கை பின்மாற்றத்தில் இருக்கிறபடினாலே मेरा जीवन पीछे हट गया इसीलिए எனக்குள்ளே பொய் பிறந்திருக்கிறது. मेरे अंदर झूठ आ गया है, எனக்குள்ளே மாய்மாலம் मेरे अंदर நிறைந்திருக்கிறது. बरबादी करने वाला आदत என் है இருதயம் பொருளாசை பற்றி கொண்டிருக்கிறது. और मेरा हृदय धन लोभी से भरा है எனக்குள்ளே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல. और मेरे अंदर छोड़ के देने का स्वभाव नहीं है। ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். हे परमेश्वर सब कुछ मैं ही अनुभव करने का सोचता हूँ। இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்த பின்மாற்றத்தின் காரணங்கள். ये सब मेरे जीवन में पीछे हटने का कारण है। இன்றைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். आज के दिन मैं अर्पण करता हूँ परमेश्वर। அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் என் நாவை நீட்ட மாட்டேன். अभिषेक किए हुए विरोध में अपने वोटों को नहीं खोलूंगा। அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் என் கரத்தை நீட்ட மாட்டேன். जो अभिषेक पाए उनके विरुद्ध अपने हाथों को नहीं उठाऊंगा। கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷர்களை நான் கனம் பண்ணுவேன். जो परमेश्वर ने अभिषेक किया उनकी मैं आदर करूंगा। இன்றைக்கு என் வாழ்க்கையில பின்மாற்றத்தை மாற்று. आज के दिन मेरे जीवन के पीछे हटने का बदल दो। இன்றைக்கு என் வாழ்க்கையில பின்மாற்றத்தை மன்னியோ. आज के दिन मेरे जीवन में जो पीछे हट गया उसमें क्षमा दो। உம்முடைய வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். आपका प्रतिज्ञा वचन मेरे जीवन में पूरा होना है। கர்த்தர் பொய் சொல்கிறவர் அல்ல. हे परमेश्वर झूठ बोलना नहीं। மனுஷன் பொய் சொல்லுவார். मनुष्य तो झूठ बोलता है மனுஷன் மனம் மாறுவார். और मनुष्य तो मन फिराता है, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் ஒரு நாளும் மாற மாட்டார். परंतु परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा में कभी नहीं बदलता। காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். क्योंकि जो वायदा किया वो सच्चा ईश्वर है। வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். जो वायदा किया वो सच्चा है, அவர் அப்படியே वो செய்வார். वैसा ही पूरा करता அவர் है, அப்படியே वो செய்வார். वैसा ही पूरा करता நீ है। தகுதி என்கிற நிலைமைக்கு வரும்போது, जब तुम योग्य बनते समय, நீ ஆயத்தமடைந்த பாத்திரமாய் जब இருக்கும்போது, तुम तैयार होते நீ समय, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கும்போது, जब तुम अपने आप को शुद्ध करते समय, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்.
परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा तुम्हारा जीवन में पूरा होगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब ताली செலுத்துவேன் बजाकर परमेश्वर की महिमा करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் सब परमेश्वर को धन्यवाद ஒரு करेंगे। விஷயம் உங்களை நினைத்து பாருங்க एक पल अपने आप को स्मरण करो। உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது तुम्हारा जीवन किस प्रकार உங்கள் है? வாழ்க்கை எப்படி இருக்கிறது तुम्हारा जीवन किस प्रकार है? எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள் हम सब अब्राहम के वंश हैं। நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தார் हमारे पिता अब्राहम को कितना ही परमेश्वर ने आशीर्वाद அத்தனை दिया है। ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் उतना ही आशीर्वाद आपका है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் குடியிருக்க இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி और தருவார் परमेश्वर के बच्चों को वो खुद का बनता உங்கள் है। ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு और சொந்தம் परमेश्वर का आशीर्वाद तुम्हारे बच्चों का உங்கள் है। பிதாக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் तुम्हारा पिता का आशीर्वाद तुम्हारा है। உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தம் आप लोग का आशीर्वाद तुम्हारे बच्चों का है। தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வருது और पीढ़ी से पीढ़ी तक परमेश्वर का आशीर्वाद पीछा होगा। 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தெய்வம் 1000 पीढ़ी तक दया करने वाला परमेश्वर। உங்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய இரக்கம் உங்களை பின்தொடர்ந்து और வருது पीढ़ी पीढ़ी तक परमेश्वर का आशीर्वाद पीछा करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर तुम्हें आशीर्वाद உங்கள் करेगा। வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறு परमेश्वर का वायदा तुम्हारा जीवन में पूरा होगा। உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கு और तुम्हारा बच्चों का जीवन आशीर्वादित தேவனுடைய होगा। நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படு परमेश्वर का नाम तुम्हारे द्वारा महिमा होगा। ஹalleluya हालेलुया। ஹalleluya 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 எல்லாரும் ஜெப நிலைமையில இருப்பேன் सब प्रार्थना के अनुभव में रहेंगे। எல்லாரும் ஜெப நிலைமையில हम இருப்பேன் सब प्रार्थना की स्थिति में रहेंगे। கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விஷயமே தாழ்த்துவேன் हम अपने आप को नम्र करेंगे। ஆண்டவரே हे परमेश्वर, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்து இத்தனை வருஷங்கள் ஆகிறது आप मुझे वादा देकर इतनी साल बीत गया प्रभु। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள்ல இடைப்பட்ட நாட்கள்ல பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் அல்ல जब हमारी जीवन में कोई परेशानी होती है तब कोई प्रतिज्ञा वचन देता है, वो वचन नहीं। இடைப்பட்ட நாட்கள்ல அது வருஷந்தோறும் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் அது அல்ல बीच के दिनों में परमेश्वर जो वादा हमें दिया वो वादा नहीं। ஆபிரகாமை கர்த்தர் புறப்பட சொன்ன நாள்ல கொடுத்த வாக்குத்தத்தம் अब्राहम को जिस दिन परमेश्वर ने निकलने को कहा उस दिन दिया गया हुआ प्रतिज्ञा वचन। உங்களை கரம் பிடித்த நாள்ல உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் आपको जिस दिन हाथ पकड़ा उस दिन दिया गया हुआ प्रतिज्ञा वचन। உலகத்திலிருந்து உங்களை வேறுபடுத்த நாள்ல கர்த்தர் தந்த इस வாக்குத்தத்தம் दुनिया से आपको परमेश्वर ने जब अलग किया मसीह जीवन बिताने के लिए उस दिन दिया गया हुआ प्रतिज्ञा वचन। கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக முதல் தந்த வாக்குத்தத்தம் मसीह में आने से पहले दिया गया हुआ पहला प्रतिज्ञा वचन। அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமே என நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் यदि वो अनुभव आपके भी अंदर हो तो आप आशीर्वाद पाए हो। அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்கள் प्रतिज्ञा वचन को पाए हुए आप அது लोग உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இத்தனை வருஷம் தடைப்பட்டிருக்கலாம் इतनी साल से यदि वो वचन आपके जीवन में नहीं पूरा हुआ எந்தெந்த हो, காரியம் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணினதோ कौन कौन सी बातें आपके जीवन के आशीर्वाद को रोक दिया है, இதெல்லாம் சரி செய்துகள் इसे ठीक कर दीजिए। நீங்கள் கர்த்தருக்குள்ள ஒப்புரவாகுங்கள் आप मसीह में एक हो जाइए, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் मसीह के सामने नम्र हो जाइए, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் तब परमेश्वर आपकी उन्नति करेगा। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் परमेश्वर के सामने नम्र हो जाइए, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் तब वो आपको उन्नति करेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லாரும் எழும்பி நிற்பேன் सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்பி நிற்பேன் सब खड़े हो जाएंगे। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। हर एक सांस मेरे महिमा गाए तेरी। हर एक सांस मेरे
जिंदा रहो। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। सांस मेरे महिमा गाए तेरी, हर एक सांस मेरे महिमा गाए तेरी। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। तेरा राज आए, तेरी चाहो पूरी। तेरा राज आए, तेरी चाहो पूरी। जैसे स्वर्ग में होती है पृथ्वी पर हो पूरी। जैसे स्वर्ग में होती है पृथ्वी पर हो पूरी। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। हर एक सांस मेरी महिमा गाए तेरी, हर एक सांस मेरी महिमा गाए तेरी। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। आराधना हो यीशु की, स्तुति मेरे प्यारे प्रभु की। हालेलुया, हालेलुया। நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद। ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक के जीवन में கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन के आशीर्वाद को पा लेने के लिए கர்த்தர் தகுதி உள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி हर एक को परमेश्वर योग्य पात्र बना देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொருடைய காணிக்கைகளையும் परमेश्वर के नाम की महिमा के लिए हर एक ने दिए हुए दान को கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து परमेश्वर उसे स्वीकार कर आशीष करने के लिए அதை பலமடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்தாவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं प्रभु இந்த जी। காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए இந்த धन्यवाद। சமூகத்துல வந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதிங்க. सम्मुख में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். वादा दे के कितनी साल बीत गए प्रभु, ஆனா இத்தனை வருஷங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதற்கு
காணப்பட்ட குறைகள் தப்பிதங்கள் என்ன என்பதை உணர்ந்து प्रभु जी आपकी वादा जीवन में पूरा होने के लिए जो भी रुकावट हुआ है जिसके कारण देरी हुआ है सभी को परमेश्वर आप जानकर மனம் திரும்பி தகுதியுள்ள பாத்திரமாய் ஜீவித்து परमेश्वर उसे जानकर मन फिराकर योग्य पात्र बनने के लिए இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் आपके आशीर्वाद को पाकर अनुभव करने के लिए हर एक को सहायता कीजिए பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும் आपके बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आप स्वीकार लीजिए और उसे आशीष कीजिए प्रभु நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी शुभ नाम महिमा हो जाए எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता आमीन। आमीन என் ये ஆத்துமாவே मेरे मन को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य के ये मेरे मन यहोवा को धन्य के उसके किए किसी उपकार को नहीं भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்று என்று சகல நாட்களில் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக सबके संग रहे ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें